என்னோட பெயர் சத்யகுமரன். நான் வந்து லேண்ட்ஸ்கேப்பிங் பண்ணிகிட்ருக்கேன். சரி. எனக்கு ஒரு டவுட் என்னென்னா, இந்த திருக்குரான் வந்து ஏற்றிய ஆண்டு எப்போ, எழுதப்பட்டது எப்போ, சரி, அதுக்கு முன்னாடி உருவாக்கப்பட்டதா பகவத்கீதை பைபிளா அப்படின்னு தெரிய வரணும். இன்னொன்று என்னென்னா, இது ரெண்டுத்துல உள்ள தவறுகள் இருக்குது அப்படின்னு என்னோடய நண்பர்கள் சொல்லியிருக்காங்க. ஏன்னா நான் இது ரெண்டுத்தையும் நான் புரட்டி பார்க்கல. சரி. அதெல்லாம் படிச்சுட்டு அதெல்லாம் சரி செய்யணும்னு சொல்லிட்டு இந்த திருக்குரானை ஏற்றிக்கலாமோ அப்படின்றது என்னோட கருத்து. சரி. இது வந்து என்னோட நண்பர் என்ன சொல்லியிருக்காருன்னா, நபிகள் நாயகத்துக்கு வந்து ஒளி வடிவமாக ஓதப்பட்டது, அதை வந்து அவருக்கு எழுத படிக்க தெரியாது, ஸோ இன்னொருத்தரை வச்சு எழுதப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு ப்ரெஸ் மீட்டில் இப்போ நீங்கள் இன்றைக்கி பேசுகிறதே வந்து, ஸோ நான் வெளியில் போக சொல்ல ஒரு சில வார்த்தைகள் வந்து விடப்பட்டிருக்கலாம், ஒரு சில வார்த்தை சேர்க்கப்படலாம். ஸோ அப்படின்னு சொல்ல அந்த மாதிரி விடப்பட்டிருக்கலாம், சேர்க்கப்பட்டிருக்கலாம் இல்லைடா அப்படின்றது என்னோட கருத்து. சரி. அதாவது சகோதரர் வந்து இந்த திருக்குரான் சம்பந்தமாக கேட்குறாங்க. அகில உலகத்திற்கும் உலக பொதுமறையாக இருக்கின்ற திருமறை குரான் எந்த ஆண்டு இறக்கப்பட்டுச்சு, நபிகள் நாயகத்துக்கு ஒளி வடிவமாக ஒரு ஓசை வடிவமாக வழங்கப்பட்ட திருக்குரானுடைய வசனங்களை இன்றைக்கி நீங்கள் ஒரு தொகுப்பாக வைத்து இது இறைவேதம்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்க. வரலாற்று ரீதியாக பார்த்தால் இதற்கு முன்பாகவே பகவத்கீதையும் பைபிளும் இறக்கி அருளப்பட்டதாக சொல்லப்படுது. அப்படின்னு சொன்னால் அதில் இல்லாதது இதில் என்ன இருக்கிறது, அல்லது அதில் முரண்பட்டிருக்கிறது, சில முரண்பாடுகள் அந்த வேதங்களில் இருக்கிறது, மனித கரங்கள் படிந்திருக்குதுன்னு சொல்கிறாங்க. அப்போ இதையெல்லாம் ஆய்வு செய்து விட்டு திருக்குரான் எந்த விதமான மனித கரங்களும் படியாமல் இருக்கிறது என்று நம்பி திருக்குரான் இறைவேதம் என்பதற்கு தகுதி தான் என்று நம்ம ஏற்றுக்கிறதா இருந்தால், அவர் என்ன கேட்குறாருன்னா, இப்போ திருக்குரான் என்பது ஓசை வடிவத்தில் தான் இறக்கப்பட்டதுன்னு சொன்னால், இப்போ ஒரு பேச்சை கூட பாதுகாக்கிறதுக்கு ஒரு இன்றைக்கி நவீன டெக்னாலஜி இருந்து கூட பாதுகாக்க முடியாமல் இருக்குது. அப்போ நபிகள் நாயகம் அன்றைக்கு ஓசை வடிவில் பெற்ற இறை வசனங்களை ஒன்று கூட கூட்டாமல் ஒன்று கூட குறைக்காமல் இன்னைக்கு வரைக்கும் கொண்டு வந்திருப்பார்கள் என்றால் இது எப்படி சாத்தியம் என்பதும் அவங்க கேட்குறாங்க. பொதுவாக இதில் பல விஷயங்கள் இருக்கிறது. திருக்குரான் என்பது ஒட்டுமொத்த புத்தக பெட்டகமாக இறக்கி அருளப்படலை, அது ஓசை வடிவத்தில் தான் இறக்கி அருளப்பட்டிருக்கிறது. வானவர் ஜிப்ரில் அவர்கள் மூலமாக இறைவனிடமிருந்து இந்த இறை வசனங்கள் ஓசை வடிவத்தில் பெறப்பட்டு அந்த ஓசை வடிவத்தில் நபிகள் நாயகம் அவர்களுக்கு எடுத்து சொல்லித்தரப்பட்டு நபிகள் நாயகம் அதை மனப்பாடம் செய்து கொண்டார்கள். அதை மனப்பாடம் செய்து அந்த மனநத்தோடு நபிகள் நாயகம் அவர்கள் தன்னுடைய சகாபாக்கள் என்ற சக தோழர்கள், தன்னுடைய நபி தோழர்களிடத்தில் சொன்னார்கள். அந்த நபி தோழர்கள் அவர்களுக்கு பின்வந்த சமுதாயத்திற்கும் சொன்னார்கள். அவர்களுக்கு பின்வந்த சமுதாயம் என்ற அடிப்படையில் 1400 ஆண்டுகளுக்கு மேலாக இது வந்து ஓசை வடிவிலும் பாதுகாக்கப்பட்டு அந்த ஓசை வடிவில் உள்ள அந்த எழுத்து வடிவத்தை எடுத்து எழுதி புத்தக வடிவத்திலையும் இன்றைக்கி மெமரி கார்டுலையும் சிடிக்கள்லையும் டிவிடிகள்லையும் இன்னும் பிற சாதனங்கள்லையும் பாதுகாக்கப்பட்டிருக்கிறது. இப்போ அவர் கேட்கக்கூடியது, இதற்கு முந்தைய காலத்தில் தானே மற்ற வேதங்கள் இறக்கப்பட்டிருக்குது, அதாவது பைபிள் பகவத்கீதை போன்ற வேதங்கள் இறக்கப்பட்டதாக சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு கேட்குறாங்க. வரலாற்றில் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் இந்த அகில உலகமும் படைக்கப்பட்டது ஒரு ஆண் ஒரு பெண் மூலமாக. ஆதம் ஹவ்வா என்கிற இந்த 710 கோடிக்கு முன்னாடி, பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு ஆண் ஒரு பெண் மூலமாகத்தான் இந்த கோடான கோடி மக்கள் பல்கி பெருகி இருக்கிறார்கள். அந்த ஒரு ஆண் அந்த பெண்ணுக்கு இஸ்லாத்தினுடைய கொள்கை என்னவென்றால், ஒரு கடவுள் தான் இந்த உலகத்தை படைத்தவன், அந்த இருவரையும் படைத்தவன் ஒரு இறைவன் என்கிற தத்துவத்தை சொல்லி இருக்கக்கூடியது இஸ்லாம். அந்த தத்துவம் என்பதற்கு பிறப்பு காலம் எது? இந்த உலகம் உருவாக்கப்பட்ட காலத்திலிருந்தே இந்த தத்துவம் உருவாக்கப்பட்டுருச்சு. இந்த தத்துவத்திற்கு முன்னாடி வேற எந்த தத்துவமும் சித்தாந்தமும் போதிக்கப்படவில்லை. இதான் இஸ்லாத்தினுடைய கொள்கை. அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னாடி இந்த வேதங்கள் வந்திருந்தாலும் இருக்கிறதாக சொல்லப்பட்டிருந்தாலும் அதற்கும் முன்னாடி ஆதிபிதாவாக ஒருவர் இந்த உலகத்தில் படைக்கப்பட்டாரே, அதிலிருந்தேயே ஒரு கடவுளுங்கிற தத்துவம் உருவாக்கப்பட்டுருச்சு. மக்களை நெறிப்படுத்துவதற்கான பொக்கிஷங்கள் தான், வழிமுறைகள் தான் வேதங்களாக வழங்கப்பட்டிருக்குது. அதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பகவத்கீதை என்று சொல்லக்கூடிய அவர்கள் நம்புகிற ரிக்கி யசூர் சாம அதர்வனா போன்ற வேதங்களாக இருந்தாலும், பைபிள் என்று சொல்லக்கூடிய இந்த வேதங்களாக இருந்தாலும், இதை நாம் சொல்லக்கூடியது என்னவென்றால், இந்த பைபிள் என்ற வேதங்கள் இறைவனிடமிருந்து இறக்கி அருளப்பட்டு
அது பரிசுத்த ஆவியால் உந்தப்பட்டு எழுதப்பட்டது தான் இந்த பைபிள் என்று கிறிஸ்தவர்கள் நம்பிக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இந்த பைபிளிலும் அந்த பகவத்கீதைகளிலும் அந்த ரிக்கியசூர் சாம அதர்வனா என்கின்ற வேதங்களிலும் அதே போல அந்த மனு தர்மம் என்று அவர்கள் வைத்திருக்கக்கூடிய வேதங்கள் எல்லாம் மனித கரங்கள் படிந்திருக்கிறது என்று நம்ம சொல்கிறோம். இது நம்ம சாதாரண ஒரு கருத்தாக்கமாக சொல்லலை, துல்லியமான ஆதாரங்களின் அடிப்படையில் சொல்கிறோம். பைபிளை பொறுத்த வரைக்கும் பார்த்தீர்கள் என்றால் அந்த பைபிள் என்ற வேதத்தில் பழைய ஏற்பாடு என்று அவர்கள் வைத்திருக்கிறார்கள். அதற்கு பிறகு புதிய ஏற்பாடு என்று வைத்திருக்கிறார்கள். அந்த கிறிஸ்தவர்களிடத்தில் ஏராளமான பிரிவுகள் இருக்கிறார்கள். பெந்தகோஸ்த் இருக்கிறார்கள், புரோட்டஸ்டன்ட் இருக்கிறார்கள், ஜெகோவா விட்னஸ் என்ற ஒரு கூட்டம் இருக்கிறது, அனாரியன் என்கிற ஒரு கூட்டம் இருக்கின்றார்கள். இப்படியாக பல பிரிவினர்கள் இருக்கிறார்கள். ரோமன் கத்தோலிக் என்ற ஒரு பிரிவும் இருக்கிறார்கள். இதில் பைபிள் என்பது ஒரு பழைய ஏற்பாடு ஒன்று இருந்தது என்று அவர்கள் சொல்கிறார்கள். இந்த பழைய ஏற்பாடு தான் வேதங்களின் மொத்த பொக்கிஷம் என்று சொல்கிறார்கள். அதிலிருந்து இப்பொழுது புதிய ஏற்பாடு என்று ஒன்றை வைத்திருக்கிறார்கள். இது ஏன் பழைய ஏற்பாட்டில் பலதையும் விட்டு விட்டு புதிய ஏற்பாட்டில் இப்போ ஜிப் பண்ணி கொண்டு வந்திருக்கிறீங்க என்று கேட்டால் அதில் நிறைய இடைச்சொருகல்களும் ஆபாசங்களும் கட்டுக்கதைகளும் முரண்பாடுகளும் சற்று உள்ளே பொருந்திப்பட்டு விட்டன அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இப்போ புதிய ஏற்பாடை பற்றி பேசுவோம். இப்போ புதிய ஏற்பாட்டை முழுமையாக இது இறைவனுடைய வேதம் தான் என்று நீங்கள் சொல்ல வருகிறீர்களா என்று கேட்டால் இல்லை, நாங்கள் சொல்ல வரல அப்படிங்கிறாங்க. என்ன காரணம்? இதில் யோவான் என்கிற அத்தியாயம் இருக்கிறது, மத்தேயு என்கிற அத்தியாயம் இருக்கிறது. இப்படிப்பட்ட அத்தியாயங்களில் குறிப்பாக யோவான்கிற அத்தியாயத்தில் சில வார்த்தைகள் இயேசுவை கடவுளாக சித்தரிக்கப்பட்ட வார்த்தை இருக்கிறது. இயேசு கடவுள் கிடையாது என்று அந்த கிறிஸ்தவர்களில் ஒரு கூட்டம் சொல்லி கொண்டிருக்கிறது. அவர்களே சொல்கிறார்கள், இந்த புதிய ஏற்பாடு பைபிள் என்பது முழுமையல்ல, இது ஆங்காங்கே கடற்கரை ஓரங்களில் சிதறி கடந்த சில பிட்டு பேப்பர்கள் அதை ஒன்றிணைத்து உருவாக்கப்பட்டதுதான் புதிய ஏற்பாடை தவிர இன்னும் சில தொகுப்புகள், இன்னும் சொல்லப்போனால் இயேசு இதுதான் இது கிறிஸ்தவம் என்று சொல்லப்பட்டதல்ல புதிய ஏற்பாடு. இது அதற்கு பிறகு ஒரு நபரால், ஒரு போப் என்ற ஒரு நபரால் உருவாக்கப்பட்டது தானே தவிர இதை எந்த ஒரு பைபிளாக இயேசு தன்னுடைய ராஜ்யத்தில் பிரசங்கித்த அனைத்தும் தானே எழுதி கொடுத்துட்டு போன வேதமல்ல. இது பிற்காலத்தில் வந்தவர்கள், அவர்கள் சீடர்கள் என்று சொல்லப்படுகிற மத்தேயு, லூக்கா போன்றவர்களால் தொகுக்கப்பட்ட சுவிசேஷங்கள். அவங்கவுங்க அங்கங்கே எழுதி வச்சுட்டு போனாங்க, அதையெல்லாம் நாங்கள் தொகுத்தோம் அப்படிங்கிறாங்க. நீங்கள் இவ்வளோ தொகுத்து தான் சொல்கிறீங்களே, இதில் ஒன்றுக்கு ஒன்று வரலாற்று முரண்பாடுகள் இருக்கிறதே அப்படின்னு கேட்டதற்கு இது வரலாற்று முரண்பாடுகள் வந்ததற்கு காரணம் இது அவங்கவுங்க தொகுத்தது, ஒன்று சேர்க்கும் போது எங்களுக்கு கிடைத்த தகவல்களை வைத்திருக்கிறோம் என்று பதில் சொல்லி கொண்டிருக்கிறார்கள். அப்போ இதற்கு மூலமொழி என்ன என்றால் அதற்கும் ஒரு முரண்பாடு சொல்கிறார்கள். இன்னைக்கு தமிழில் வைத்திருக்கிறார்கள், அதற்கு மூலமாக ஆங்கிலத்தில் வைத்திருக்கிறார்கள், ஆங்கிலத்துக்கு மூலமாக கிரேக்கையும் ஹிப்ரு மொழியும் சொல்கிறார்கள். இரண்டில் எதை மூலமாக வைத்திருக்கிறீர்கள்? ஒன்றோடு ஒன்று முரண்படுகிறதே. கிரேக்க மொழியில் ஒரு அர்த்தம் இருக்குது, ஹிப்ரு மொழியில் ஒரு அர்த்தம் இருக்குது, ஆங்கிலத்தில் ஒரு அர்த்தம் இருக்கிறது, தமிழில் ஒரு அர்த்தம் இருக்கிறது. ஏன் இப்படிப்பட்ட முரண்பாடுகள், கருத்து முரண்பாடுகள் உங்கள் வேதத்தில் வருது என்று கேட்டால் இது ஒவ்வொரு ஊரிலும் ஒவ்வொரு நாட்டிலும் அவர்களால் அறிந்து சரியான புரிந்து உருவாக்கப்பட்டது தானே தவிர இது துல்லியமான இறைவனின் வார்த்தை என்று எங்களால் சொல்ல இயலாது என்ற பதிலைத்தான் கிறிஸ்தவர்கள் சொல்லி கொண்டிருக்கிறார்கள். இதை நாம் கிறிஸ்துவ அறிஞர்களோடு பைபிள் இறைவேதமா அப்படிங்கிற தலைப்பில் ஒரு விவாதம் நடத்தணும். உங்கள் பைபிளில் இவ்வளவு முரண்பாடுகள் வருதே பாருங்கள். ஒரு இடத்துல 8 வயதில் இருக்கும் பொழுது யோயாக்கீன் என்கிற ஒருவர் ராஜாவானார்னு வருது, இன்னொரு இடத்துல 18 வயது இருக்கும்போது ராஜாவானார் வருது. ஒரு வேதத்தில் முரண்பாடு வரக்கூடாதா இல்லையா? அப்படி பாருங்கள், ஒரு 18 வயசுன்னு இருக்குது, ஒரு இடத்துல 8 வயசு இருக்குது, எதுங்க சரின்னு கேட்குறோம், பதிலை காணும். என்னன்னு கேட்டால் இல்லை அவர் 18 என்று தவறாக விளங்கி எழுதிவிட்டார். அப்போது இறைவேதம் என்பது தவறான கருத்தை எழுதலாமா என்று கேட்டால் பதில் இல்லை. அப்போது கிறிஸ்தவ அவர்கள் நம்புகிற வேதங்களில் இது போன்ற முரண்பாடுகள் இருப்பதாக நாம் சொல்லி கொண்டிருக்கிறோம் துல்லியமான ஆதாரங்கள் அடிப்படையில். அது மாதிரி இப்போ மனு தர்மம் என்று வைத்திருக்கிறார்கள். அதில் சமஸ்கிருதத்தில் கூட சொல்வார்கள், இம்ராக மனோசிய முகமாசித், அதாவது பிரம்மனுடைய தலையில் பிறந்தவன் தான் பிராமணன், பாகுராஜன் யக்ருத வைஷ்ணவன் சத்திரியன் தோளில் பிறந்தவன் தான், வைஷ்ணவன் இடுப்பில் பிறந்தவன், பத்வியாகும் சூத்ரோ அஜாயத,
பாதத்தில் பிறந்தவன் தான், கால் பாதத்துக்கு கீழே பிறந்தவன் தான் சூத்திரன் என்று எழுதி வைத்திருக்கிறார்கள். ஆனால் ரிக்கியசூர் சாம அதர்வானாவுடைய எந்த வேதத்திலையும் கூட கடவுள் மனிதர்களை இப்படி படைத்திருக்கிறார், 4 கூறாக படைத்திருக்கிறார், உயர்ந்தவர்கள் இவர்கள், தாழ்ந்தவர்கள் அவர்கள் என்று சொல்லப்படவே கிடையாது. ஆனால் அதற்கு மாற்று கருத்தாக இதை எழுதி வைத்திருக்கிறார்கள். அப்ப தங்கள் தேவைகளுக்காக இப்படி சில மாற்று கருத்துகள் பொதிந்திருக்கின்றன என்று இன்னைக்கு சமூகம் அறிந்து கொண்டிருக்கிறார்கள். இது ஒரு பக்கம் இருக்குது. அதே நேரத்தில் இஸ்லாம் என்ன சொல்கிறது என்றால், வேதத்திற்கென்று சில விளக்கங்களை சொல்கிறது. விளக்கத்தை சொல்லிவிட்டுத்தான் திருக்குரான் இறைவேதம் என்று நாங்கள் சொல்கிறோம். என்ன விளக்கம்ன்றா, இது நம்ம பேசுகிற வார்த்தை கிடையாது வேதம். நம்ம பேசுகிற பேச்சுக்களில் பல முரண்பாடுகளை எடுத்துடலாம். ஏன் எடுக்கலாம்? ஒரு மனிதன் 5 வருஷம் பேசுகிறான்னு வைங்களேன், அந்த 5 வருட பேச்சுக்களை நீங்கள் ஒன்றாக வச்சு பார்த்தீங்கன்னா 1008 முரண்பாடுகள் இருக்கும். என்ன காரணம்னா, ஒரு மனிதனுக்கு முதுமை வரும். அந்த முதுமையின் காரணமாக முன்னாடி பேசினதை மறந்துருப்பார், மெமரி பவர் லாஸ் ஆயிரும். 2வது காரணம், முரண்பட்டு பேசுவதற்கு பயத்தின் காரணமாக பேசுவார். ஃபஸ்ட்டு தைரியமாக பேசியிருப்பார், காலப்போக்கில் கொஞ்சம் பயம் வந்ததுனால சொன்னதை வாபஸ் வாங்குவார். 3வது, ஒரு மனிதன் முரண்படுவதுக்கு எதுன்னா, யாரையாவது கொஞ்சம் திருப்திப்படுத்துவதற்காக வேண்டி இல்லாத இருக்கும்பார். இப்போ என்ன அன்னைக்கு இல்லைனாரு, இப்போ இன்னைக்கு இருக்குங்கிறாரு, இவரை திருப்திப்படுத்தலாம் அர்த்தம், முரண்பாடு வரும். 4வது, ஒருத்தருக்கு முரண்பாடு வருகிறதுனா என்ன காரணம்? ஒரு மனிதர் ஒரு இடத்துல கவலையாக இருப்பார், அவர் கவலையான சூழ்நிலையில் இருப்பார். அப்போ தன் கண் முன்னாடி ஒரு தவறு நடக்கும், கண்டுக்க மாட்டார். அப்போ நம்ம நினைப்போம், போன வாரம் தானே இது தப்பு கடுமையாக திட்டி பேசினார், இப்போ அதை கண்டுக்காமல் இருக்கிறாரு. அவர் கவலையில் இருப்பதால் இந்த முரண்பட்ட நிலை. அப்போ ஒரு மனிதனுக்கு முரண்பாடு வருகிறது என்று சொன்னால் அதற்கு பல காரணகாரியத்தோடு வருகிறது. ஆனால் இறைவனுக்கு முரண்பாடு வரக்கூடாது. ஃபஸ்ட்டு ஒன்று சொல்லிட்டு அப்புறம் வேறு மாதிரி மாற்றி சொல்வானே, ஆனால் அது இறைவனுடைய வார்த்தையாக இருக்கக்கூடாது, வார்த்தையாக இருக்க முடியாது என்பது தான் இஸ்லாத்தினுடைய ஒரு கொள்கை. அப்படி இருக்கும் பொழுது இதை ஒரு தத்துவமாக வைக்கிறோம். இறை வேதம் என்றால் முரண்பாடு இருக்கக்கூடாது, காலத்திற்கும் பொருந்தத்தக்க வார்த்தைகள் தான் அது இருக்கணும், எந்த விதமான இடைச்சொருகளும் இருக்கக்கூடாது, எந்த விதமான நீக்கலும் இருக்கக்கூடாது, நீக்கல் சேர்த்தல் ரெண்டுமே இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறோம். இப்படியெல்லாம் சொல்லி கொண்டு தான் திருக்குரான் இறைவனுடைய வேதம் என்று சொல்கிறோம். சொன்னதோடு மட்டுமல்ல, இந்த வேதம் நபிகள் நாயகத்திடம் எப்படி ஒளிவில் சொல்லப்பட்டதோ, அதை நபிகள் நாயகம் எப்படி மனனம் செய்து கொண்டார்களோ, அது அன்று முதல் இன்று வரைக்கும் யாராலும் அதை முறியடிக்க முடியாத ஒரு வேதமாக இருக்கிறது நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். எதை வைத்து சொல்கிறோம்? இப்போ சகோதரர் நியாயமாக கேட்குறார், நம்ம பேசும் பொழுதே சில விஷயத்தை கட் ஆயிடுது, சென்சார் ஆகிடுது, அல்லது வெளியே போகும்போது நான் பேசுனது ஒரு சாரம்சத்தை தான் நீங்கள் வெளியே போய் பேசுகிறீங்க. அப்படி இருக்கும்போது அந்த வார்த்தையில் ஒரு எழுத்து கூட துல்லியமாக விட்டு விடாமல் எப்படி எது மனப்பாடம் செய்யப்பட்டு இன்னைக்கு இருக்குது? ஏன் அதில் 4 வார்த்தை விட்டுட்டாங்கன்னு சொன்னால் என்ன, அல்லது 4 வார்த்தை சேர்த்திட்டாங்கன்னு சொன்னால் எப்படி உங்களால் கண்டுபிடிக்க முடியும் என்று கேட்குறீங்க. இது என்னன்னு கேட்டால், நீங்கள் நம்ம பேசக்கூடிய எந்த பேச்சுக்களாக இருந்தாலும் பேச்சுக்கு நாம் ஒரு மரியாதை வைத்திருக்கிறோம், அதற்கென்று ஒரு கவனத்தை வைத்திருக்கிறோம். நாம் சொல்லுகிற சில ஸ்டேட்மெண்ட்டை அப்படியே பதிவு செய்து கொள்கிறோம். எந்த அளவுக்கு கேட்டால், இப்போ உதாரணத்துக்கு நம்ம எல்லாருமே தேசிய கீதம் பாடுவோம், ஜனகணமனதின்னு சொல்லி பாடுறோமே, அதில் யாராவது ஒரு வார்த்தை விடுறோமா? எப்படி எழுதப்பட்டிருக்குதோ அப்படி மனப்பாடம் பண்ணியிருக்கிறோம், எப்படி சொல்லப்பட்டிருக்குதோ அப்படியே நாடு முழுவதும் சொல்லப்பட்டிருக்குது. இப்போ யாராவது ஒருத்தர் ஜனகணமனதி போல மனகணதி ஜனகணன்னு ஒருத்தர் ஆரம்பிக்கிறாருன்னு தப்பு பண்ணுறேமோ, ஸ்டார்டிங்கில் ஏற்பட்ட தப்பை டக்குன்னு கண்டுபிடிப்போம். என்ன, இதுதான் மூலச்சொல், நீ இப்பொழுது மாற்றுகிறாய் என்று நம்ம சொல்கிறோம். அப்போ ஒரு வார்த்தையை மனப்பாடம் செய்வதற்காக கற்றுக் கொடுக்கப்படுவது என்பது வேற, சாதாரணமாக போதனை செய்யப்படுவதற்காக சொல்லப்படுவது வேற. இப்போ நபிகள் நாயகம் தன்னுடைய 23 ஆண்டு கால வாழ்க்கையில் தன்னுடைய 63 வயசு வரைக்கும் வாழ்ந்தாங்க. அதில் 40வது வயசுல தான் இறை தூதராக்கப்பட்டாங்க. அப்படி நியமிக்கப்பட்டு 40லேருந்து 63 வயசு வரைக்கும் அந்த 23 ஆண்டு கால வாழ்க்கையில் அவர்கள் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் இப்படி சொற்பொழிவு நிகழ்த்தி இருக்கிறார்கள். அந்த சொற்பொழிவை இந்த நபித்தோழர்கள் நபிகள் நாயகம் அவர்கள் கிட்டத்தட்ட 3/4 மணி நேரம் பேசியிருக்கிறாங்க. அந்த 3/4 மணி நேரம் இப்படியெல்லாம் சொன்னாங்க என்று நமக்கு பாதுகாத்து சொல்லவே இல்லை. நம்ம சமுதாயத்துக்கு எதை சொல்லலை, அதையெல்லாம் ஸ்டேட்மெண்ட்டை சொல்லலை, சொல்லும் வாய்ப்பு இல்லை. அதே நேரத்தில் தன்னுடைய காலகட்டத்தில் அவர்கள் வீட்டில் இருக்கும்போது இப்படியெல்லாம் காலையில் வந்தாங்கன்னா சாயங்காலம் இப்படிலாம் பேசியிருக்கிறாங்கன்னு ரெக்கார்டு போட்டு அவங்க காட்டலை. இன்னும் சொல்ல போனால் நபிகள் நாயகமே சொல்லி இருக்கிறார்கள், லா தக்துபு அன்னி கைரல் குரான், மக்களே நான் இறைவேதம் என்று சொல்கிறத மட்டும் என்கிட்ட கேட்குறதோட எழுதிக்கிங்க, வேற எது எழுதிக்காதீங்கன்னு சொன்னார்கள். நபிகள் நாயகம் அவர்கள் அந்த இறைவேதத்தை எப்படியெல்லாம் மக்களுடைய வசதிக்காக வைத்து கொள்ள வேண்டும் என்பதற்கு சொல்லித்தந்த வழிமுறையில் நன்கு மனப்பாடம் செய்ய திறமை உள்ள சிலரிடத்தில் சொல்லியும் கொடுத்தார்கள். அவர்கள் அதை திருப்பி ஓதியும் காண்பித்தார்கள். எப்படி
அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அர் ரஹ்மானிர் ரஹீம் அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. அவரு திருப்பி சொல்லுவார் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், நீ கரெக்டாக சொல்லிட்ட, போ நீ கரெக்டாக சொல்லிட்ட. இப்படி நபிகள் நாயகம் அவர்களால் உருவாக்கப்பட்டதோடு மட்டுமல்லாமல் எந்த அளவிற்கு என்று கேட்டால் இஸ்லாமிய வரலாற்றில் இந்த ஒரு மிகப்பெரிய, இதுவே ஒரு மிகப்பெரிய ஒரு மிராக்கிளாக, ஒரு அற்புதமாக இருக்கிறது. 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் நபிகள் நாயகத்தால் எப்படி சொல்லித்தரப்பட்டுச்சோ, நம்மெல்லாம் அந்த எழுத்தை எழுதுறதை தான் யோசிப்போம், இதில் ஒரு எழுத்தை கூட்டியிருக்கலாமே, ஒரு எழுத்தை குறைச்சிருக்கலாமே நினைக்கிறோம். ஆனால் எந்த அசையில் சொல்லப்பட்டுச்சோ அந்த அசைவிலேயே எந்த மாற்றம் இல்லாமல் இன்று வரைக்கும் பாதுகாக்கப்பட்டு இருக்கிறது. எப்படி 1400 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒவ்வொருவரும் எப்படி அந்த திருக்குரானை ஓதிக்கொண்டிருந்தார்களோ அதே போல வாழையடி வாழையாக இன்று வரைக்கும் ஓதிக்கொண்டே இருக்கிறார்கள். நம் சமுதாயத்தில் ஏதாவது ஒரு வார்த்தையை இந்த முகமது இஷ்டத்துக்கு சேர்த்திருப்பார் அல்லது ஏதாவது ஒரு வார்த்தையை விடுபட்டிருக்கலாம் என்று வந்தால் அந்த திருக்குரானுடைய வார்த்தையினுடைய அர்த்தமே வீணாக போய்விடும். இது அரபு மொழியுடைய சட்டமே அப்படி தான் இருக்குது. உதாரணத்துக்கு சொல்கிறதா இருந்தால், திருக்குரானுடைய வசனங்களில் அரபு நாட்டில் ஒரு பிரிண்டிங் அடிக்கிறாங்க. 1990களில் அடிக்கிறாங்க. எப்படி பிரிண்டிங் அடிக்கிறாங்க? ஒரு பல்லாயிரக்கணக்கான திருக்குரான் பிரதிகளை ஒரு பிரிண்டிங் பண்ணி எல்லாருக்கும் இலவசமாக கொடுப்போம் அப்படின்னு சொல்லி பிரிண்டிங் அடிக்கிறாங்க. அப்படி பிரிண்டிங் அடிக்கும்போது 2வது அத்தியாயம், குரானுடைய முதல் அத்தியாயம் அல் ஃபாத்திஹா அப்படின்னு எழுதியிருப்பாங்க, 2வது அத்தியாயம் அல் பக்ரான்னு எழுதியிருப்பாங்க. அந்த 2வது அத்தியாயத்தில் ஒரு வசனத்தை கவனக்குறைவின் காரணமாக அப்படி அச்சிடும் பொழுது விடுபட்டு என்ன செய்கிறாங்க, அடிச்சிட்றாங்க. அந்த அச்சிட்டு ஒரு 1/4 மணி நேரம் கூட ஆகலை, அச்சு வெளிவந்து ஒரு 1/4 மணி நேரம் கூட ஆகலை, உடனடியாக அரசாங்கத்துக்கு ஃபோன் மேலே ஃபோன் போகுது, இதில் எத்தனாவது வசனத்தை நீங்கள் விட்டுட்டீங்க என்று சொல்லப்படுகிறது. உடனே அந்த பல்லாயிரக்கணக்கான பிரிண்டிங்கை பேன் பண்ணி அதை ஒதுக்கி விட்டு தான் புது பிரிண்டிங் அடித்து கொடுத்தாங்க. எந்த அளவுக்கு என்றால் உலகத்தில் கோடான கோடி மக்களில் பல்லாயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்கள் தங்களது உள்ளங்களில் இந்த திருக்குரான் வசனங்களை பாதுகாத்து வைத்திருக்கிறார்கள். எந்த அளவுக்கு இது ஒரு மிராக்கலாக இருக்குன்னா, உலகத்தில் இன்னைக்கு திடீர்னு ஒரு பெரிய அளவில் ஒரு அழிவு ஏற்படுதுன்னு வைங்களேன், அங்கங்கே பற்றி எரியுதுன்னு வைங்க, திருக்குரானுடைய பிரதிகள்லாம் அழிஞ்சு போச்சுன்னு வைங்க, எல்லா பிரதிகளும் அழிஞ்சிருச்சு. இப்போது சில நாடுகளில் தான் நம்ம வைக்கக்கூடிய கம்ப்யூட்டர்களில் வைத்திருக்கக்கூடிய அந்த இணையத்தில் டேட்டாஸ் அத்தனையுமே ஒவ்வொரு நாடுகளில் தான் பெரிய பெரிய சிஸ்டம் வச்சு பாதுகாத்து வைத்து கொண்டிருக்கிறார்கள் இல்லையா? அந்த நாட்டில் இருக்கிற சிஸ்டமெல்லாம் வெடித்து செதறி போயிடுச்சு. நம்மள்ட்ட இருக்கிற மெமரி கார்டெல்லாம் நம்பர் மாதிரி இப்போ வைரஸ் ஆகி எதுவுமே அக்செப்ட் ஆகலை. யாரிடத்திலும் திருக்குரான் பாதுகாப்பு இல்லாவிட்டாலும் நம் சமுதாயத்தில் எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு இளைஞன் தன் மனதில் எதை மனப்பாடம் செய்திருக்கிறானோ அதுவும், உலகத்தில் இப்போ உதாரணத்துக்கு சூடான் நாட்டு இருக்குது, சூடானில் ஒரு இளைஞன் அவன் தன் மனதில் சேகரித்து வைத்திருக்கிற குரானையும் கொண்டு ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி இருக்கும். ஒரு எழுத்து, ஒரு எழுத்து கூட கூடாது, ஒரு எழுத்து கூட குறையாது. இன்னும் சொல்லப்போனால் அரபு மொழியை பொறுத்த வரைக்கும் ஒரு எழுத்து கூடிச்சுன்னா அர்த்தம் விளங்காமல் போயிடும். அரபு மொழியை பொறுத்த வரைக்கும் ஒரு எழுத்து குறைஞ்சிட்டாலும் அர்த்தம் விளங்காமல் போயிடும். அரபு மொழியை பொறுத்த வரைக்கும் ஒரு எழுத்தை உச்சரிப்பை மாற்றிட்டால் அர்த்தம் விளங்காமல் போயிடும். இப்போ நம்ம பள்ளிக்கூடங்கிறோம், நம்ம எல்லாருக்குமே தெரியும் நம்ம எந்த லானா வைத்து சொல்கிறோம் என்று தெரியும். நம்ம யாராவது இந்த ஓடுற பள்ளி இருக்குல்ல, அந்த பள்ளி வச்சு பள்ளிக்கூடம்னு சொன்னோமா, நம்ம இல்லைன்னா இந்த இல்லை போட்டு தானே சொல்கிறோம். அப்போ எந்த இல்லை போடுறோம்னு நமக்கு தெரியுது, தெரியறதுனால பள்ளிக்கூடம்னு சொன்னால் நீங்கள் எழுதுறதும் தப்பு எழுத மாட்டீங்க. அரபு மொழியை பொறுத்த வரைக்கும் பள்ளிக்கூடம் பள்ளிக்கூடம் பிரச்சனை இல்லை. ஆனால் அனைத்தான் இப்படி இருக்குல்ல, அனைத்தான்ங்கிற வார்த்தை இருக்கு இல்லைங்க, பள்ளிக்கூடம் என்பதற்கு 2 இல்லு வேறுபாடு வருது. அனைத்தான்னா என்ன அர்த்தம்? ஊதி அணைத்தான், இதுக்கும் அந்த வார்த்தை பொருந்தும் இந்த வினைச்சொல். கட்டி அணைத்தான், இதுக்கும் அந்த வார்த்தை பொருந்தும். இப்போ ஊதி அணைக்கிறது கட்டி அணைக்கிறது வேறு வேறு செயல். ஆனால் இடம்பொருள் ஏவலுக்கு ஏற்ற மாதிரி ஒரு வார்த்தை தான் அது, வார்த்தை ஒன்று பயன்படுத்துறது வேறு. ஆனால் அரபு மொழியில் பொறுத்த வரைக்கும் அந்த வார்த்தை எந்த இடத்துக்கு பயன்படுத்தணுமோ மிகச்சரியாக பயன்படுத்துவார்கள். ஒரு சின்ன உச்சரிப்பு மாறி போயிடுச்சுன்னு வைங்களேன், அர்த்தமே தப்பாக போயிடும். இப்போ உதாரணத்துக்கு ஹலக்க அப்படின்னு அரபியில் ஒரு வார்த்தை சொல்கிறாங்க இருந்தால் படைத்தான் அர்த்தம். ஹலக்க அப்படின்னு சொன்னான்னு வைங்க, சொன்னது ஒரே மாதிரி தான் இருக்குது, ஹலக்க ஹலக்க ஹா ஹா, சின்ன வித்தியாசம் தான், ஒரு ராகத்தில் வித்தியாசமாக தான் சொல்லுவோம்ல. அரபு மொழியில் ஹலக்கானா சிறைத்தான், மொட்டை அடித்தான்ல மலித்தான், மலித்தான் அர்த்தம். இப்போ இறைவன் வானங்களையும் பூமியையும் மலித்தான் அர்த்தம் வைக்கிறதா படைத்தான் அர்த்தம் வைக்கிறதா? படைத்தான் தான் அர்த்தம் பொருந்தும். அப்போ இப்போ டக்குன்னு சுதாரிச்சிருவாங்க, இதில் ஹா என்று தான் ஓதணும், ஹா ஓதக்கூடாது, கரெக்டாக வச்சுருவாங்க. அந்த மாதிரி ஒரு எழுத்து கூட இந்த முகமது அவர்கள் சுருக்கியோ அல்லது ஒரு எழுத்தையாவது முகமது அவர்கள் சேர்த்தோ இந்த மக்களுக்கு கொடுத்தாரையானால் அதில் என்ன லாபம்? நீங்கள் அதற்கு எப்படி யோசிச்சு பார்க்கணும்னா,
நபிகள் நாயகம் அவர்கள் தன் 23 வயசு வரைக்கும் வாழ்ந்தாங்களே தூதரா, அந்த தூதுத்துவ காலகட்டத்தில் இவர் சேர்ப்பதற்கோ நீக்குவதற்கோ ஏதாவது ஒரு முகாந்திரம் இருக்கும்னு வைங்களேன், சில விஷயத்தை சேர்த்துருக்கலாம். தன் சொந்த காரணத்திற்காக சில விஷயத்தை சேர்ப்பதாக இருந்திருந்தால் சேர்த்திருக்கலாம். எதுக்கு சேர்த்திருக்கலாம் தெரியுமா? நபியே, நீ மக்களுக்கு கூறும், உன்னிடத்தில் எந்த விதமான பொக்கிஷங்களும் இல்லை என்று மக்களுக்கு நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு ஒரு இறைவசனம் வருது. நபிகளை பார்த்து இறைவன் சொல்கிறான், மக்களை பார்த்து சொல்லு, என்னை பார்த்து இஸ்லாத்துக்கு ஓடோடி நீங்கள் வந்தீங்கன்னா அள்ளி அள்ளி கொடுப்பேன்னு நினச்சிடாதீங்க. ஏன்ட்டெல்லாம் ஒரு பொக்கிஷமும் கிடையாது, எனக்கு எந்த மறைவான ஞானமும் கிடையாது, நானும் உங்களை போன்றே ஒரு மனிதன் தான். குல் இன்னமா ஆன பஷரும் மிஸ்லுக்கும், உங்களை போன்று நானும் ஒரு மனிதன் தான் என்று நபியை நீங்கள் போய் சொல்லுங்கள் அப்படின்னு இறை தூதரை பார்த்து இறைவன் சொல்லிட்டான். இப்போ இந்த தூதர் தனக்கு வசதியாக இந்த வசனத்தை சேர்த்துக்கிறதா இருந்தால் என்ன சொல்லியிருக்கணும்? மக்களே, நீங்கள் அனைவரும் எனக்கு சாஷ்டாங்கம் செய்யுங்கள், என் காலில் விழுந்து விடுங்கள், என் முகத்தை ஒரு முறை பார்த்துடுங்கள், சுபீட்சம் பெற்று விடுவீர்கள் சொல்லியிருக்கணும். இப்படி குர்ஆன்ல எங்கேயாவது சொல்லப்பட்டிருக்குதா? சொல்லப்படலை. அப்போ தன் வசதிக்கு ஏதாவது சேர்த்தாரா? நபித்தோழர்கள் கேட்டாங்க, இறை தூதரே, நாங்கள் பக்கத்து சில நாடுகளுக்கெல்லாம் போனோம், அந்த நாட்டிலையெல்லாம் பார்த்தா அந்த மன்னர்களை பார்த்துட்டு அந்த மக்கள் காலில் விழுகிறாங்க, உலகத்திலேயே காலில் விழுகிறாந்தா அதுக்கு தகுதியானவர் நீங்கள் தான், அதனால் உங்கள் காலில் நாங்கள் விழுகிறோம் அப்படின்னு சிரமணியை தயாராக இருக்கணும்னு வராங்க. அப்போ நபிகள் நாயகம் தடுக்கிறாங்க, இப்படி செய்யாதீங்க, படைத்த இறைவனை தவிர யார் காலிலையும் உலகக்கூடாது, சிரமணியக்கூடாது. ஏன்னா ஒரு மனிதனுடைய சுயமரியாதை எந்த அளவுக்கு நபிகள் நாயகம் போதிக்கிறாங்கன்னா, ஒரு மனிதனுடைய 5 அறிவு இருக்குது பார்த்தீங்களா, கண்ணறிவு, செவி அறிவு, பார்க்கிற அறிவு, நுகர்கிற அறிவு, சுவைக்கிற அறிவு, இந்த 4 அறிவு இருக்குதா, இதோடு சேர்த்து உணர்கிற அறிவும், அந்த உணர்கிறதை தூண்டுகிற மூளை இங்கே தான் இருக்குது, அதையும் தாண்டி சிந்திக்கிற அறிவு அது இங்கே தான் இருக்குது. இந்த 6 அறிவும் படைத்த ஒரு தன்மையாக இந்த தலை கிரீடம் இருக்கு பாருங்க, இந்த கிரீடத்தை இதை விட தகுதியான இறைவனுக்கு தான் பணிய வைக்கிறதுமே தவிர அதுக்கு சமமான எனக்கு பணிய வைக்காதீங்கிற ஒரு தத்துவத்தை நபிகள் நாயகம் அவர்கள் மிக அழகாக சொல்லி கொடுத்தாங்க. இந்த விஷயத்தை மட்டும் நபிகள் நாயகம் சேர்க்க நினச்சிருந்தா இதை சொல்லி சேர்த்துருப்பாங்க. எங்காவது சேர்த்தாங்களா? ஒரு சந்தர்ப்பத்தில் நபிகள் நாயகம் உள்ளே போகும்போது சில பேர் எந்திரிச்சு நிற்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, உட்காருங்க அத்தனை பேரும். ஒருவர் இப்படி வரும் பொழுது தனக்காக பிறர் எந்திரிச்சு நிற்கணும்னு ஒருத்தர் ஆசைப்படுவாரே, ஆனால் அவர் நரக படுகொலியில் தான் உழுவார் அப்படின்னு நபிகள் நாயகம் சொல்கிறாங்க. ஏன் இது சொல்கிறாங்க? நம்ம வரும்போது அடுத்தவன் நமக்காக எந்திரிச்சு நிற்கணும்னு யாரும் ஆசைப்படாதீங்க என்று நபிகள் நாயகம் இது ஏன் சொன்னாங்க? அப்போ திருக்குர்ஆனில் சில விஷயத்தை நபிகள் நாயகம் சேர்த்திருப்பார், ஆனால் தன் வாழ்க்கைக்கும் வசதிக்காகவும் வாழ்வாதாரத்துக்கும் சேர்த்திருக்கணும். ஒரு இடத்துலையும் தன் வாழ்க்கை அப்படி இல்லையே. தன்னுடைய ஒரு கீழே ஒரு பேரிச்சம்பளம் கிடக்குது, இது பொது நிதி சொத்துடைய பேரிச்சம்பளமாக இருக்குமோ என்று நான் பயப்படாவிட்டால் இதை எடுத்து சாப்பிட்ருப்பேன். எனக்கு என்ன சந்தேகம்னா, இதுவரை நிதியில் இருக்கிற பொது நிதியில் இருக்கிற பேரிச்சம்பளமாக இருந்து நான் ஏதாவது சாப்பிட்டு அதுலேருந்து திருடி சாப்பிட்டேன்னு பஞ்சாயத்து வந்துடக்கூடாது என்று நபிகள் நாயகம் பயப்படுகிறார்கள் என்றால் அப்போ எப்படிப்பட்ட வாழ்க்கை? தன்னுடைய வீட்டில் விளக்கு இல்லை. தன்னுடைய வீட்டில் எந்த அளவுக்குன்னா, நபிகள் நாயகத்தினுடைய மனைவி ஆயிஷா என்கிற அந்த நபித்தோழிய பெண்மணி சொல்கிறாங்க, நான் படுத்து கொண்டிருப்பேன், உறங்கி கொண்டிருப்பேன், நபிகள் நாயகம் தொழும்போது சிரமணியருக்காண்டி இப்படி குனிஞ்சு வருவாங்க, வர்ற நேரத்தில் என் காலில் குத்தி விடுவாங்க, நான் கால் அப்படி மடிச்சுக்குவேன், இப்படி சிரமணிஞ்சிட்டு எந்திரிச்சிருவேன் அப்படிங்கிறாங்க. எந்திரிச்சிருவாங்க ரசூலுல்லாங்கிறாங்க. அப்போ அந்த நபித்தோழர்கள் கேட்குறாங்க, நீங்கள் நபிகள் நாயகம் தொலை வரும் பொழுதே, சிரமணியை வரும் பொழுது நீங்கள் காலை மடிச்சிருக்க வேண்டியதானே, அவர் காலை குத்துன பிறகு தான் நீங்கள் மடிப்பீங்களா இப்படி கேட்குறாங்க. அப்போ அந்த பெண்மணி சொல்கிறாங்க, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா நபிகள் நாயகத்துடைய மனைவி சொல்கிறாங்க, அன்றைய காலங்களில் எங்கள் வீடுகளை விளக்கே இருந்தது கிடையாதுன்னு. யார்? ஒரு வல்லரசு நாட்டினுடைய ஆட்சி தலைவர், ஒரு இறை தூதர், அவருடைய வீட்டில் ஒரு விளக்கே இருந்தது கிடையாதுன்னு. அப்போ நபிகள் நாயகம் எதை சேர்த்துக்க விரும்பலை? தனக்கு செல்வமோ சொத்துக்களையோ சுகபோகத்தை சேர்த்துக்க விரும்பலை. இன்னும் சொல்லப்போனால் இவ்வளோ பெரிய அழகழகான வசனங்களை சொல்கிறாங்களே, ஏன் இறைவன் நபிகள் நாயகத்துக்கு ஓசை வடிவத்தில் கொடுத்தான்? குர்ஆனை புக்காக கொடுத்துருக்கலாம்ல, ஏன் ஓசை வடிவத்தில் கொடுத்தான் என்றால், இந்த உலகத்திற்கு இது இறைவனுடைய வார்த்தை தான் என்பதை புரிய வைப்பதற்கு தான் கொடுத்தான். ஏன்னா நபிகள் நாயகத்துக்கு எழுத படிக்க தெரியாது. எழுத படிக்க தெரியாத ஒரு ஆடு மேய்க்கக்கூடிய ஒரு இறை தூதர், அந்த தூதரிடத்தில் ஒரு வேத வரிகள் ஓதி தரப்படுகிறது. அந்த தூதரும் மக்கள்கிட்ட இப்படி எனக்கு இறைவன் சொன்னான்னு சொல்லும் பொழுது, அந்த உலகத்தில் அரபுலக இலக்கிய மேதைகள்லாம் இருந்தாங்க, இலக்கிய விற்பனர்களாக இருந்தாங்க. அவங்க என்ன செஞ்சுருக்கலாம்? இல்லையே முகமது நீ சொல்கிறதெல்லாம் அரபியில் சட்டத்திலே பொருந்தாத வார்த்தையெல்லாம் உளறிக்கிட்டு இருக்கீங்கன்னு சொல்லலாம்.
ஆனால் யாராலும் ஆச்சரியப்படும், என்னடா இது எழுத படிக்க தெரியாத தூதர் இவ்வளவு அழகான முறையில் பேசுகிறாரு, ஓதுகிறாரு, இந்த வார்த்தைக்கு பல அர்த்தங்கள் இருக்கிறதே, கரெக்டாக சொல்கிறாரு, இது இவருக்கு தெரியாதுன்னா யாரோ சொல்லி தந்திருக்கிறார் என்று உலகத்திற்கு உணர்த்துவதற்கு தான் இறைவன் ஓசை வடிவத்தை தேர்ந்தெடுத்து கொடுத்தான். அதே நேரத்தில் நபிகள் நாயகம் சேர்த்திருக்க நினைத்திருந்தால் சேர்த்திருக்கலாம், நீக்கி இருக்க நினைத்திருந்தாலும் சிலதை நீக்கி இருக்கலாம். திருக்குரானில் சில விஷயங்கள் நபிகள் நாயகத்துக்கு எதிராகவே வருது. இப்படி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சந்தர்ப்பத்தில் ஒரு கண் தெரியாத ஒருவர் நின்று கொண்டிருக்கிறார். அவர் ரசூலுல்லாஹ்வுக்கு சலாம் சொல்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்கிறாங்க, சில ஒரு பெரிய பணக்காரர்கள் நிறைய பேர் இருக்கக்கூடிய ஒரு சபையில் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அவர்கள்ட்ட இஸ்லாத்தை பற்றி அவங்க கேட்டாங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த நேரத்தில் கண் தெரியாத ஒருத்தர் வந்து சலாம் சொன்னதை ரசூலுல்லாஹ் வந்து கண்டுக்கலை. நபிகள் நாயகம் கண்டுக்காமல் இவங்கள்ட்ட பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ ஒரு கண் பார்வை தெரிஞ்சவங்க கூட சலாம் சொல்லும்போது ஒரு வேலையாக இருக்காங்கன்ட்டு போயிடுவான். கண் தெரியாதவர் நினைப்பார், என்னடா நிற்கிறோம், நபிகள் நாயகத்துடைய குரல் கேட்குது, சலாம் சொல்கிறோம், பதிலை காணமே. முஸ்லீம்கள் மத்தியில் எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு சலாம் சொல்லி பதில் வரும்னு வைங்களேன், ஒரு பிணக்கு இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா சலாத்துக்கு பதில் சொல்லிட்டாலே எல்லா சண்டையும் சச்சரவெல்லாம் ஓஞ்சு போயிடும். சலாம் சொல்லி பதிலை காணமே அப்படின்னா நம்ம செஞ்சிட்டோம் என்கிற ஒரு பதட்டத்துலேயும் வேதனை அவர் நிற்கிறாரு. அப்போ இறைவன் அதை கண்டிக்கிறான். திருக்குரான் வசனத்தில் இப்படி இருக்குது. நபிகள் நாயகத்தை தான் அது உலகத்துக்கு சொல்லவும் செய்கிறாங்க. எப்படி அபச வத்தவல்லா, இறைவன் என்னை கண்டித்து ஒரு வசனத்தை இறக்கியிருக்கிறான்னு மக்களுக்கு சொல்கிறாங்க. நான் முகம் திருப்பி கொண்டேன், ஒரு கண் தெரியாது வரும்போது அவரோடு பேசாமல் புறக்கணித்து விட்டேன் என்று இறைவன் என்னை கண்டித்து இந்த வசனத்தை இறக்கிட்டாங்கிறார். அப்போ நபிகள் நாயகம் இந்த வார்த்தையை சொல்லலாமா? இறை வசனம் என்பதை நபிகள் நாயகமாக இணைத்திருப்பாரையானால் அல்லது நீக்கி இருப்பாரையானால் இந்த வசனத்திலவா நீக்கி இருக்கணும்? இது தன்னுடைய கண்ணியத்திற்கும் தன் தூதுத்துவ பணிக்கெல்லாம் இழுக்கால இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் இன்னொரு இடத்துல ஒரு வசனம் சொல்லப்படுகிறது, இந்த தூதர் நாம் சொல்லாத ஒன்றை இணைத்து சொல்வாரையானால் அவருடைய வழக்கரத்தை பிடித்து நாடி நரம்பையெல்லாம் அத்து விடுவோங்கிற இறைவன். அப்போ எப்படி நமது வழக்கரத்தால் அவருடைய நாடி நரம்புகளை எல்லாம் அத்து விடுவோம்னு சொல்லி இறைவன் சொல்லுகிற பொழுது, அப்போது இறைவன் வந்து இறை தூதரை மிரட்டுறான். இந்த மிரட்டக்கூடிய இந்த தூதுத்துவத்தில் எந்த குழப்பம் பண்ணிடக்கூடாதுங்கிற எச்சரிக்கை இருக்குது பாருங்க. இதை ரசூலுல்லாஹ் வந்து மக்கள்கிட்ட மறைச்சிருக்கலாமா இல்லையா? ஏன் இதெல்லாம் சொல்கிறாங்க? அப்போ சொல்வதற்கு என்ன காரணம் என்று சொன்னால், தன்னுடைய இஷ்டத்தில் இந்த வேத வரிகள் இல்லை, அங்கிருந்து வந்தது அப்படி மக்களுக்கு எடுத்து சொல்கிறாங்க, அவ்வளவுதான். அப்படி இருக்கக்கூடிய இறை தூதர் அவர்கள் சொல்லி கொடுத்துருக்கிற இந்த போதனைகளை நீங்கள் சிந்திச்சு பாருங்கள். அந்த திருக்குரானுடைய வசனங்கள் அன்று முதல் இன்று வரைக்கும் ஓசையில் மூலமாக பாதுகாக்கப்படுகிறது. ஒரு பாதுகாப்புக்காகவும் வசதிக்காகவும் புத்தக வடிவத்தில் இன்றைக்கு பாதுகாக்கப்பட்டிருக்கிறது. திருக்குரானில் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா சில இடத்துல வந்து ஒரு பாயிண்ட் போட்டு வச்சுருப்பாங்க, இந்த இடத்துல கொஞ்சம் நீட்டி ஓதுங்க, ஏன்னா நீட்டி ஓதுவது தான் அந்த காலமாக கடைபிடிக்கப்பட்டு வருது. ஆனால் இந்த இடத்துல கொஞ்சம் சுருக்கமாக இருக்கும், எழுத்தில் அப்படி எழுதியிருக்கிறாங்க, ஆனால் நீட்டி ஓதுவது தான் மூலம், அதான் சரியான தத்துவம் என்று உலகத்துக்கு சொல்லித்தரக்கூடிய ஒரு நோட்ஸ் கூட அதில் இருக்கும். அப்போ திருக்குரானை பொறுத்த வரைக்கும் காலமாக பாதுகாக்கப்பட்டு வருவதால் தான் ஒரு எழுத்தில் ஒரு மிஸ்டேக் ஏற்பட்டாலும் சுட்டி காண்பிக்கிற ஒரு சமுதாயமாக இந்த சமுதாயம் இருக்கிறது. நீங்கள் திருக்குரானை ஆய்வு செய்து பாருங்கள். இந்த முகமது அவர்கள் தன் சொந்த கூற்று அல்ல, சொந்தமாக இணைத்தோ சேர்த்தோ அல்லது நீக்கியோ உருவாக்கப்பட்டது அல்ல என்பதை கண்டுபிடிக்கலாம். இன்னும் சொல்லப்போனால் எல்லா காலத்துக்கும் பொதிந்து வரக்கூடிய ஒரு வேதமாக திருக்குரான் இருக்கிறது. எந்த அளவு இருக்குன்னா, திருக்குரானுடைய வசனங்களை வந்து 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் மக்களுக்கு அரபு உலக தேச மக்களிடத்தில் இறக்கி அருளப்பட்ட இந்த வேத வரிகளை பொறுத்த வரைக்கும் அங்கே விஞ்ஞானமே இல்லாத ஒரு காலத்தில் ஒரு வேத வரிகள் தரப்படுது. விஞ்ஞானத்தை பற்றி ஒன்றும் அறியாத ஒரு தூதரிடத்தில் சொல்லித்தரப்படுது. அந்த தூதர் இன்னைக்கு நம்ம 2013 பேசி கொண்டிருக்கிற விஞ்ஞானத்தை பற்றி சொல்வதற்கு ஏதாவது ஒரு முகாந்தம் இருக்குதான்னு கேட்டால் கிடையாது. ஆனால் இன்றைக்கு விஞ்ஞானம் எதை சொல்லி கொண்டிருக்கிறதோ அதை அன்றைக்கு திருக்குரான் சொல்லி இருக்கிறது என்ற சில சம்பவங்களையும் செய்திகளையும் திருக்குரான் நீங்கள் பார்க்கலாம். உதாரணத்துக்கு ஒரு 2-3 விஷயம். உதாரணத்துக்கு ஒன்று சொல்கிறதா இருந்தால், திருக்குரானில் என்ன சொல்லப்படுகிறது என்று சொன்னால், இறைவன் சொல்கிறான், நீங்கள் வந்து வானம் பூமியினுடைய எல்லைகளை எல்லாம் கடந்து செல்ல வேண்டும் என்று நீங்கள் நினைத்தால் ஃபன்ஃபிது, நீங்கள் வந்து என்ன செய்யுங்க, வானம் பூமியினுடைய எல்லைகளை கடந்து செல்லுங்கள். லா தன்ஃபுது இல்லா பி சுல்தான், அதற்கென்று தெளிவான ஆற்றல் இல்லாமல், சுல்தான பவர், தெளிவான ஒரு ஆற்றல் இல்லாமல் உங்களால் வானத்தை கடந்து போக முடியாது, பூமியின் எல்லைகளை கடந்து போக முடியாது. அப்போ வானம் பூமியின் எல்லைகளை கடந்து நீங்கள் விண்ணில் பறக்க வேண்டும் என்றால் தெளிவான பவர் இருந்தால் போகலாம்னு குரானில் ஒரு வாசகம் சொல்லப்படுது.
இது பறக்க தெரியாத ஒரு சமுதாயத்திடத்தில் போய் சொன்னால் அந்த மக்கள் என்ன கேள்வி கேட்பாங்க? என்னப்பா இது, நம்மளாம் பறக்கவே முடியாது, நமக்கு கூரையில் ஏறி கோழி பிடிக்கிறதே கஷ்டம், இதில் எப்படி வானத்தில் பறக்கிறத பற்றி சொல்கிறீங்க என்று கேட்கக்கூடிய ஒரு சமுதாயத்தில் இந்த விஷயம் சொல்லப்படுது. ஆனால் இன்றைக்கு பார்க்கிறோம், மனிதன் வானில் பறக்கிறான், விண்ணில் அந்த பூமியினுடைய எல்லைகளை தாண்டி போகிறான். எதை வைத்து போகிறான்? அதை வைத்து ஒரு கண்டுபிடிப்பு செய்கிறாங்க. எந்த மாதிரி பண்ணுறாங்க? அதாவது அந்த ஒரு தியரியை சொல்கிறார்கள், ஸ்பீட் வெலாசிட்டி. ஸ்பீட் ஆஃப் வெலாசிட்டி எப்படின்னு கேட்டால், ஒரு மனிதன் பூமியை விட்டு அதிவிரைவாக, அவனை மிக அதிவிரைவாக பயணிக்கக்கூடிய, கடத்தக்கூடிய ஒரு புவியீர்ப்பு சக்தியை தாண்டி பயணம் செய்யக்கூடிய வகையில் ஒரு பொருள் இருந்தால், ஒரு விண்வெளி பயணத்துக்கு தயாரான ஒரு பொருள் இருந்தால், அதன் மூலமாக அதிவிரைவான ஒரு வேகத்தில் பறந்து விட்டால், வேகம் என்றால் அவன் சொல்கிறான் ஒரு வண்டி போகிற வேகம் அல்ல, விமானம் போகும் வேகம் அல்ல, அதைவிட அதிக விரைவில் வேகம் போய்விட்டால் அதன் மூலமாக மிக அதிவிரைவாக பூமியின் எல்லையை தாண்டிவிட முடியும், வானத்தின் எல்லையை தொட்டுவிட முடியும் என்று இன்னைக்கு கண்டுபிடிக்கிறாங்க. இன்னைக்கு கண்டுபிடிக்கக்கூடிய இந்த விஷயத்தை தான் திருமறை குர்ஆன் அன்றைக்கு சொல்கிறது, நீங்கள் வானம் பூமியினுடைய எல்லையை தாண்டி போக விரும்பினால் போங்க, தெளிவான ஒரு பவர் இல்லாமல் உங்களால் போக முடியாது என்று இஸ்லாம் சொல்லுது. அப்படிப்பட்ட இந்த கருத்தை 1400 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஏன் சொல்லணும்? ஒரு மனிதனால் அது சொல்ல முடியுமா? அது இறைவனுடைய வேதம் என்பதால் தான் இது சொல்ல முடிகிறது. இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டால், இன்றைக்கி நம்ம கன்னி வெடி என்கிற ஒரு வகையான வெடி இருக்கிறது. பல கிராமங்களில், காடு வகைகளில் அந்த காட்டை அழிக்கக்கூடியவர்கள்லாம் பயன்படுத்துகிற அதிகமான வெடி என்னது? கன்னி வெடி தான். கன்னி வெடினாலே பார்ப்பது தெரியாத அளவுக்கு இருக்கும். அந்த அளவுக்கு அந்த இடத்துல போய் நின்றுட்டான்னா மாட்டிக்குவான், அவன் அடுத்து அந்த காலை எடுத்துட்டான்னு வெடிச்சிடும். அதான் கன்னி வெடி. இப்போ கன்னி வெடி எங்கே இருக்கிறது என்று கண்டுபிடிப்பதற்கு விஞ்ஞானிகள் எதை பயன்படுத்தினாங்க? இப்போ உள்ள விஞ்ஞானத்தை சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். நாயை பயன்படுத்தினாங்க. நாய் தான் அந்த மோப்ப சக்தியை வைத்து கொண்டு தேடுது. அதை வச்சு கன்னி வெடியை தேடிட்டு வருதான்னு பார்த்தா வரல. ஏன்னா நாய் போய் அந்த கன்னி வெடி இருக்கிற இடத்துல போய் நின்றுது, காலை எடுத்துன்னு வெடிச்சிருது இல்லை. அப்போ நாய் இங்கே கன்னி வெடி இருக்குன்னு சொல்ல முடியாது. அந்த காலினுடைய அழுத்தமும் வெடியை வெடிக்க செய்து விடுகிறது. அடுத்து என்ன பார்த்தா, ஓ நாயினுடைய காலில் வெயிட் கொஞ்சம் கூட இருக்குது, போய் அந்த நின்றுட்டு காலை எடுத்தால் வெடிச்சிருது. அதுக்கு பதிலாக நம்ம நாயை விட எலி அனுப்புவோன்னு அனுப்புகிறான். எலியும் அதே மாதிரி அந்த மோப்ப சக்தியை சொல்லி கொடுத்து எலி அனுப்புகிறான். எலி போகுது, அந்த கன்னி வெடியில் நிற்கிது. இந்த இடத்துல கன்னி வெடி இருக்குன்னு சொல்கிறது திரும்பும்போது அது வெடிச்சு செதுறது. அப்போ என்ன பார்க்குறான், ஓ எலியுடைய வெயிட்டும் அந்த கன்னி வெடி தாங்குது. அப்போ எலியோட வெயிட்டை விட கம்மியாக என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தா, ஏற்கனவே அவன் கண்டறிந்த ஒரு விஷயம் என்னவென்றால், எந்த பிராணி தன்னுடைய கூட்டை விட்டு எத்தனாயிரம் கிலோமீட்டர் பயணித்தாலும் மீண்டும் தன் கூட்டுக்கு வரக்கூடிய ஆற்றல் இருக்கிறது. மிக அதிவிரைவாக வரக்கூடிய சிஸ்டமேட்டிக், கம்ப்யூட்டரை விட சிஸ்டமேட்டிக்காக செயல்படுகிற ஆற்றல் எதற்கு இருக்கிறது என்று கண்டறிகிறான். அதில் கண்டறிந்ததால் தேனீக்குத்தான் இந்த ஆற்றல் இருக்கிறது. எந்த திசையை நோக்கி போனாலும் மீண்டும் அதே திசை வழி, அதாவது எங்கேயோ வேடந்தாங்கல் பறவை சொல்கிறாங்கல்ல, எங்கிருந்தோ அது வந்தாலும், அலாஸ்காவிலிருந்து வந்தாலும், மெக்சிகோவிலிருந்து வந்தாலும் அது இங்கே வேடந்தாங்கல் வந்து விட்டு மீண்டும் அங்கேயே சென்று விடும் சொல்லுவாங்க. அது எங்கே சுற்றி அங்கே சுற்றியெல்லாம் போகும், அதெல்லாம் விஷயம். எந்த வழியில் போனோமோ அதே வழியில் திரும்புவது. அப்படிப்பட்ட சிஸ்டமேட்டிக் எதுக்கு இருக்கும் என்றால், இப்போ நம்ம கம்ப்யூட்டரில் பார்க்குறோம். கம்ப்யூட்டர் எப்படி வச்சுக்கிறான், ஒரு ஃபோல்டர் இருக்கும், அந்த ஃபோல்டர் ஓப்பன் பண்ணால் அதில் இன் ஃபோல்டர் இருக்கும், அந்த இன் ஃபோல்டர் ஓப்பன் பண்ணால் ஒரு ஃபைல் வரும், அந்த ஃபைலை ஓப்பன் பண்ணால் ஒரு கோடு கிடைக்கும். இப்படி ஒரு ரூட் பை ரூட்டாக போயிட்டு மீண்டும் நீங்கள் க்ளோஸ் பண்ணுறது அப்படி தானே க்ளோஸ் பண்ணுவோம். இது மாதிரி எந்த ரூட் வழியாக போனதோ அதே ரூட் வழியாக திரும்பி வரக்கூடிய ஒரு ஆற்றல் எந்த பிராணிக்கு இருக்குது என்று பார்க்கும்போது தேனீக்கு இருப்பதாக கண்டறிந்து, அந்த தேனியை வைத்துத்தான் இன்றைக்கு கன்னி வெடி பரிசோதனைக்கு வைக்கிறான். அது மிக அழகாக போய் இங்கே கன்னி வெடி இருக்கிறது என்று கண்டறிஞ்சு அப்படி திரும்பி கரெக்டாக சொல்லும். அப்படிப்பட்ட பயிற்சி நடத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. எதுக்கு இதை சொல்கிறோம் என்றால், இந்த தேனியை பற்றி இறைவன் 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு செய்தியை சொல்கிறான். அது திருமறை குர்ஆனில் இருக்கின்றது. நஹ்லு என்கிற, தேனினா அரபியில் நஹ்லு என்று சொல்வார்கள். நஹ்லு என்ற அத்தியாயத்தில் சொல்லப்படுகிறது, தேனியை பார்த்து இறைவன் சொன்னதாக, தேனியே நீ மலைகளிலும் நீ அந்த மரம் செடி கொடிகளிலும் செல்லு, அங்கே சென்று அந்த கனி வர்க்கங்களிலிருந்து சாப்பிடு, அதிலிருந்து தேனை சாப்பிட்டு அதிலிருந்து தேனை கொடு. அப்படி சென்று வருவதற்காக சரியான பாதையை ஏற்படுத்தி துல்லியமாக அதை அடைந்து கொள் என்ற ஒரு தத்துவம் சொல்லப்படுகிறது. அப்படி சரியான பாதையை தேர்ந்தெடுத்து
அதை தேடி சென்று உன்னுடைய கூட்டை அமைத்துக்கொள் என்று சொல்லப்படுகிற இந்த வாசகத்தை ஒரு ஆடு மேய்த்து கொண்டிருக்கிற எழுத படிக்க தெரியாத ஒரு இறை தூதர் எப்படி சொல்லியிருப்பார்? இதுதான் இன்றைக்கு ஆச்சரியத்துக்கு எப்படி 1400 ஆண்டுகளுக்கு முன்னாடி தன் கூட்டுக்கு திரும்பி வரக்கூடிய தகுதியில் ஒரு தேனியை பார்த்து சொல்லப்படுகிறது. நீ மலைகளுக்கு போ, மரங்களுக்கு போ, உன் வழியை அமைத்துக்கொள், அந்த வழியை நோக்கி திரும்பி உன் கூட்டில் வசித்துக்கொள் என்று ஒரு தத்துவம் சொல்லப்படுகிறது என்றால் இது கண்டிப்பாக முகமது தன்னுடைய சொந்த கூற்றாக சொல்லியிருக்க வாய்ப்பு கிடையவே கிடையாது. அது பெரிய ஒரு இறை சக்தியின் மூலமாகத்தான் இந்த தத்துவம் சொல்லித்தரப்படுகிறது என்பதெல்லாம் இந்த திருக்குரான் வசனங்கள், இந்த திருக்குரான் என்பது இறைவனுடைய வேதம்தான் என்பதை உண்மைப்படுத்தும் வசனங்களாக இது இருக்கின்றது. இது போன்று நீங்கள் நிறைய ஆய்வு செஞ்சு பாருங்கள். இன்னும் சொல்லப்போனால் சகோதரர் வரவேற்கத்தக்க கருத்து சொன்னார். மற்ற பல வேதங்களையும் நான் ஆய்வு செய்துவிட்டு இந்த திருக்குரானையும் ஆய்வு செய்து சரியானது எது என்று முடிவெடுக்கலாமான்னு கேட்குறாரு. அதுதான் நியாயம், அதான் கரெக்டு. அது மாதிரி நீங்கள் ஆய்வு செய்யுங்க. எது சரியானது என்பதை தேர்ந்தெடுக்கக்கூடிய உரிமையும் உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்த கேள்வி. நிறைய இடத்துல கேள்விப்பட்டிருக்க அந்த புனித போருங்கிற வார்த்தை உண்மையாலுமே திருக்குறானில் சொல்லியிருக்கா? அப்படி சொல்லியிருந்தால் அதுக்கு உண்மையான அர்த்தம் என்ன? சரி, அதாவது புனித போர் என்கிற பெயரால் இன்றைக்கி சில நாடுகளில் ஏராளமான பிரச்சனைகள், இந்தியாவிலையும் சில இடங்களில் குண்டு வெடிப்புகள், அதன் மூலமாக இஸ்லாமியர்கள் தான் இந்த குண்டு வெடிப்புக்கு பொறுப்பெடுத்திருக்கிறார்கள். இதை இந்தியன் முஜாஹிதீன் பொறுப்பெடுத்திருக்கிறது, டெக்கான் முஜாஹிதீன் பொறுப்பெடுத்திருக்கிறாங்க, லஷ்கர் இ தொய்பா என்கிற அமைப்பு பொறுப்பெடுத்திருக்கிறது, ஜெய்ஷி முகமது என்கிற அமைப்பு பொறுப்பெடுத்திருக்கிறது. இது மாதிரியான சில இயக்கங்களை சொல்லி அந்த இயக்கங்களின் பெயரும் அரபுல இருக்கும். அதில் பிடிபட்டவர்களும் ஷாஜஹானாகவும் சாதிக் பாட்சாவாகவும் அப்துல் காதராகவும் இருப்பார். அல்லது வெளிநாடுகளில் பார்த்தால் ஆப்கானிஸ்தானுடைய தாக்குதல் என்று சொல்லப்படும், அல் கொய்தாவுடைய தாக்குதல் என்று சொல்லப்படும். இன்னொரு பக்கத்தில் பாலஸ்தீனத்தில் காசா படையினருடைய தாக்குதல் என்றெல்லாம் சொல்லப்படுது. எங்கு நோக்கிலும் எங்கே பதில் இந்த புனித போருங்கிற ஒரு வார்த்தை பயன்படுத்தப்படுது அப்படின்னு கேட்குறாங்க. இந்த புனித போருடைய விளக்கம் சொல்வதற்கு முன்னாடி மக்களிடத்தில் இப்படி பேசப்படுகிற மீடியாக்கள் சம்பந்தமாக ஒரு சின்ன ஒரு விஷயத்தை நம்ம புரிய வைத்துக் கொள்கிறோம். இன்றைக்கி நீங்கள் இந்தியாவிலையும் சரி உலக அரங்கிலும் சரி ஒவ்வொரு மதத்தவர்களும் ஒவ்வொரு மார்க்கத்தை உள்ளவர்களும் அவர்கள் தங்களுடைய சக மதத்தினர்கள்ட்ட கரெக்டாக தான் நடந்துக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போது முஸ்லீம்களாகிய நாங்கள் இந்து சமுதாய மக்கள்கிட்டையும் கிறிஸ்தவ சமுதாய மக்கள்கிட்டையும் நல்லிணக்கத்தோடு நாங்கள் பழகிட்டு இருக்கிறோம். இதை நீங்கள் இன்றைக்கு வரலாற்று உண்மையாக நிகழ்வுகளாக பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க. அதே மாதிரி நம்ம ஒரு வர்த்தகம் செய்கிறதா இருந்தாலும் சரி உங்கள்கிட்டையும் நமக்கு கொடுக்கல் வாங்கல் மிக சரியாக போய்கிட்டு இருக்கிறது. நம்ம விட்டு கொடுக்குற மனப்பான்மையிலே மிக சரியாக போய்கிட்டு இருக்குது. ஒரு காம்பவுண்டில் கூட 10 வீடு இருந்தாலும் அதில் பல மதத்தவர்கள் இருக்கிறோம், விட்டு கொடுக்குற மனப்பான்மையோடு பேசிக்கிறோம், எல்லாம் பண்ணிக்கிறோம். யார்கிட்டையும் எந்த விதமான மத வெறியோ எந்த விதமான குல வெறியோ இல்லாத அளவிற்கு நம்முடைய தன்மை போய்கிட்டு இருக்கிறது. ஆனால் முழுக்க அரசியல் பின்னணிகளை மட்டுமே அடிப்படையாக வைத்து சில நேரங்களில் இந்த மதவாதத்தை கையில் எடுத்துக்கொண்டு முஸ்லீம் சமுதாயம் நசுக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் என்ற ஒரு உண்மையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு மீடியா துறை ஒரு பக்கம் இருக்கிறது, பத்திரிகை துறை, இன்னொரு பக்கம் காவல்துறை இருக்கிறது, இன்னொரு பக்கம் நீதித்துறை இருக்கிறது, இன்னொரு பக்கம் அரசியல்வாதிகள் இருக்கிறார்கள். இந்த அரசியல்வாதிகள் இந்த நீதித்துறையையும் காவல்துறையையும் பத்திரிகை துறையையும் தன் அரசியலுக்காக வேண்டி சில சமயங்களில் இந்துத்துவ பெயரை சொல்லி சில வன்முறை செயலில் ஈடுபடக்கூடியவர்களை இருட்டடிப்பு செய்கிறார்கள். சில சமயங்களில் அந்த உண்மையை உலகிற்கு வெளிக்கொண்டு வருகிறார்கள். சில சமயங்களில் முஸ்லீம்களுடைய பெயரை சொல்லி இஸ்லாமியர்கள் தீவிரவாதிகள் என்பன போன்ற சித்தரிப்பை கொண்டு வருகிறார்கள். இது மாதிரியான வேலைகளை இன்றைக்கி செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. எந்த அளவுக்குன்னு கேட்டால் இன்றைக்கி நாட்டில் எங்கே குண்டு வெடித்தாலும் சரி உடனே அவர்கள் பிடிக்கக்கூடியது முஸ்லீம்களை, உடனே அவர்கள் பந்தோபஸ்து போடுவது கோயிலுக்கு பள்ளிவாசலுக்கு இல்லை. ஆனால் இதுவும் வழிபாட்டுத்தலம் அதுவும் வழிபாட்டுத்தலம். போடுறதெல்லாம் எதுக்கு? கோயிலுக்கு இருக்கும், சர்ச்சுக்கு இருந்தாலும் இருக்கலாம், ஆனால் பள்ளிவாசலுக்கு இருக்கவே இருக்காது. ஏன்னா அது குண்டு வெடிப்பு நிகழ்த்தியது ஒரு முஸ்லீமாக இருப்பான் என்று சித்தரித்து விடுவார்கள். போலீஸ் என்ன செய்வார்? பிடிச்சிட்டு போயிடுவார். அப்படி போலீஸ் பிடிச்சிட்டு போகக்கூடிய வகையில் எந்த அளவு இருக்குன்னா, ஒரு சில வருடத்துக்கு முன்னாடி டெல்லியில் ஒரு ரயில்வே ஸ்டேஷனில் ஒருத்தர் பர்ஸு காணோன்னு நின்றுருந்தார். அவரை சந்தேக கேஸில் பிடிச்சிட்டாங்க. அவரை பிடிச்சி 1.5 மாதம் விசாரிச்சுக்கிறாங்க. விசாரித்த பிறகு இல்லை, உன் பேரில் குண்டு வச்சவன்னு சொல்லி பேர் எழுதிடுவோன்னு சொல்லி தான் விசாரணை நடந்துக்கிட்டே இருக்குது. பத்திரிக்கைலாம் ஃப்ளாஷ் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் ஏன் பர்ஸு காணோம்னு சொல்லி தான் கடைசியில் இவரை பிக் பாக்கெட் கேஸில் தான் போட்டு வெளியே அனுப்புனாங்க. ஏன்? முஸ்லீம், ஒரு பப்ளிசிட்டி.
அப்போ ஒரு முஸ்லீம்ங்கிற ஒரு பேரை சொல்லி இப்போ பப்ளிசிட்டி செய்தால் அரசியல்வாதிக்கு என்ன வரும் தெரியுமா? நாங்கள் ரொம்ப அலர்ட்டாக இருக்கிறோம், பார்த்தீங்களா, இந்திய நாட்டை இது போன்ற இஸ்லாமிய தீவிரவாதிகளிடமிருந்து காத்து கொண்டிருக்கிற வேலை செய்து கொண்டிருக்கிறோம், பாகிஸ்தானுடைய ஊடுருவிலிருந்து உஷார் நிலைப்படுத்தி கொண்டிருக்கிறோம் என்று அரசாங்கம் தன்னை ரொம்ப பாதுகாப்பு பெட்டகத்தை போன்று இருப்பது போல நடிப்பதற்கு இதை பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். அதனால தான் அங்கங்கே குண்டு வெடிக்கும் போது உடனே உள்துறை அமைச்சர் சொல்லிடுவார். உள்துறை அமைச்சர் சொல்கிறாரோ இல்லை, மீடியாவுக்கு எது மகிழ்ச்சி? ஏதோ 2 சமுதாயத்துக்குள்ளே சண்டை வரல, ஒரு சமுதாயத்துக்குள்ளேயே கொடுக்கல் வாங்கல பிரச்சனை வந்தாலும் கூட அதை ஊதி பெருசாக்க முடியாது. மீடியா என்ன சொல்லுவான், இதுவரை இந்தியன் முஜாஹிதீன் பொறுப்பெடுத்து கொண்டதா அப்படின்னு கேள்வி கேட்பார்கள். அவர் இதுவரைக்கும் யார் பொறுப்பெடுத்துக் கொள்ள, அவர்கள் செய்யக்கூடும் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா கேட்டுடுவாங்க இவங்களே கேள்வியை. அந்த அளவிற்கு மீடியாக்கள் என்ன பார்க்கணும், 10 எரியக்கூடிய அளவில் எண்ணெயை ஊற்றக்கூடிய வேலையை மீடியாக்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். இன்னொன்று என்னன்னு கேட்டால், சில நேரங்களில் அரசியல்வாதிகள் கையில் எடுப்பார்கள். எப்படி பாருங்கள், அந்த மாலேகான் என்ற ஊரில் பள்ளிவாசலில் குண்டு வைத்தது ஒரு பிராக்யா சிங் என்கிற சாமியார் தான் என்பது இப்பொழுது அம்பலமாயிருச்சு அப்படின்னு இன்னைக்கு எடுக்கிறாங்க. இந்த உண்மை அரசாங்கம் தெரியாமலாம் இருந்துச்சு. மத்திய அரசுக்கு அன்றைக்கே தெரியும், காவல்துறைக்கு தெரியும். ஏன் இது இன்னைக்கு இத்தனை நாளாக இருட்டடிப்பு செய்திருந்தார்கள்? அன்றைக்கு அவர்களுக்கு இந்து சமுதாய மக்களிடத்தில் ஓட்டு தேவைப்பட்டுச்சு, அதனால் அதை மறைச்சிட்டாங்க. இன்றைக்கு இஸ்லாமிய சமுதாயத்திலிருந்து ஓட்டு தேவைப்படுது, அதனால் உண்மையை உலகுக்கு கொண்டு வராங்க. அப்போ இது போன்று இந்த அரசியலுக்காக வேண்டி இந்தியாவில் சில வெடிகுண்டு சம்பவங்களை வைப்பதும், அந்த சம்பவங்களை பின்னணியாக வைத்து முஸ்லீம்கள் மீது பழி போடுவதும், அதை பின்னணியாக வைத்து இந்து சமுதாயத்தை காரணம் காட்டி அதையும் எடுத்து காட்டுவதும், இந்து சமுதாயத்தில் சிலர் செய்திருப்பார்கள், அதை செய்தவர்களை தேவைக்கு ஏற்ப காட்டுவதும், தேவைக்கேற்ப இருட்டடிப்பு செய்யக்கூடிய வேலையும் செய்து கொண்டிருக்கிறார்கள். புத்தகையால் குண்டு வெடிச்சது உத்தரகாண்ட் மாநிலத்தில் இந்த வெள்ளப்பெருக்குக்கு பிறகு சமீபத்தில் ஏற்பட்டது புத்தகையா குண்டு வெடிப்பு. இப்போ நிலைமை என்ன? புத்தகையாவில் குண்டு வைத்தது ஒரு சாமியார் தான் என்பது இப்பொழுது நிரூபணம் ஆகிக்கிறதுன்னு இப்போ விஷயத்தை அப்படியே கொஞ்சமாக எடுத்து வைத்திருக்கிறார்கள். அன்னைக்கு பிடிபட்டது யாரு? சில முஸ்லீம் சகோதரர்களை பிடித்திருக்கிறார்கள். அப்போ என்ன, நாங்கள் இந்தியாவில் பாகிஸ்தான் ஊடுருவல் வர முடியாத அளவுக்கு தடுத்து கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொன்னார்கள். இப்பொழுது என்ன சொல்கிறார்கள்? இல்லை, அது இந்து சாமியார்களுடைய சூழ்ச்சி வேலை என்று சொல்லி விசாரணை செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்போ ஆனால் இது எந்த பத்திரிகையிலும் வராது, இருட்டடி பண்ணிடுவாங்க, மீடியாக்கள் அப்படி போட்ட உடனே மறைச்சிட்டாங்க. அப்போ இந்த அளவிற்கு சில வேலைகளை செய்கிறார் என்றால் என்ன காரணம்னு கேட்டால், இந்த நாட்டில் எதை சொல்லி மக்களிடத்தில் ஓட்டு வாங்கலாம், எதை வைத்து மக்களை ஏமாற்றலாம் என்பதை மிக துல்லியமாக அரசியல்வாதிகள் வைத்து கொண்டு தான் இந்த குண்டுவெடிப்பு சம்பவங்களையும் சமுதாயத்துக்கு இடையில் ஏற்படக்கூடிய இந்த கலவரங்களையும் வன்கொடுமைகளையும் வைத்து சம்பாதித்து கொண்டிருக்கிறார்கள் என்பது முதல் விஷயம். ரெண்டாவது விஷயம், இப்போ தவறு எங்கு நடந்தாலும் அது தவறு தாங்க. ஆனால் இன்றைக்கு நம்ம சமுதாயத்தில் என்னன்னு கேட்டால், அது யாருடைய எந்த மதத்தை சார்ந்தவன் தவறு செய்கிறார் என்பதை பார்த்து அதற்கு ஒரு சாயம் பூசுகிறார்கள். உதாரணத்துக்கு ஒரு செய்தி கூட சொன்னாங்க, அமெரிக்காவில் ஒருத்தன் நாயை சுட்டுட்டான். அமெரிக்காவில் தான் யார் வேணாலும் துப்பாக்கி வச்சுருக்கலாமே, சட்டம் அப்படி இருக்குது. நாயை சுட்டுட்டான். அதுக்கு ஒரு மெசேஜ் வருது, ஒரு பெண்ணை கடித்து கொதற முயற்சி செய்த ஒரு வெறிநாயை அமெரிக்க போர் வீரர் கொலை செய்தார். இந்த போராக நடந்துக்கிட்டு இருக்குது மெசேஜ். உடனே அதுக்கு ரிப்ளை கொடுக்குறான், அது நான் அமெரிக்காக்காரன் இல்லை, வெளிநாட்டுக்காரன் அப்படின்ன உடனே ஒரு மனித நேயர் கொலை செய்தார் அப்படின்னு மெசேஜ் மீண்டும் வருது. அவர் சொன்னால் நான் ஒரு முஸ்லீம் அப்படின்னு. அதுக்கடுத்த ஒரு மெசேஜ், வாயில்லா ஒரு ஜீவனை ஒரு சமூக தீவிரவாதி படுகொலை செய்து விட்டார், இஸ்லாமிய தீவிரவாதி படுகொலை செய்து விட்டார். எது கொன்னது நாயை, இன்சிடென்ட் 1. ஆனால் அந்த இன்சிடென்ட்டுக்கு அவங்க சொன்ன பதில் 3. ஏன்னா அவனுடைய மதத்தை வைத்து பேரும் பட்டமும் மாறிக்கொண்டே வருகிறது. அந்த நிலையில் நம்ம நாட்டிலையும் சரி எங்கேயும் சரி, ஒரு இந்து சகோதரன் ஒரு கற்பழிப்பில் ஈடுபட்டார் என்று பிடிபட்டால், அவன் ஏன் இந்து சமுதாயத்தை சேர்ந்தவன் கற்பழிப்பு, அப்போ இந்து சமுதாயம் கற்பழிப்பை தூண்டுன்னு அர்த்தமா? அதை ஏன் அந்த இந்து மதம்னு சொல்லி அதை கலக்கணும்? ஒரு சுரேஷ் பிடிபட்டான், முடிச்சுக்கிறாங்க. ஒரு கிறிஸ்தவன் இந்த கற்பழிப்பில் ஈடுபட்டான்னு சொன்னால், ஒரு டேவிட் இப்படி கற்பழித்தான்னு முடிச்சுட்டாங்க. எப்போன்னா ஒரு பெருசாக எப்போன்னா ஒரு பாதிரியார் மாட்டிக்கிட்டால் பிடிப்பாங்க. பாதிரியார் ஒரு 10 மாணவிகளை கற்பழிச்சிட்டாரு, அது மட்டும் வரும்போது கொஞ்சம் பட்டத்தோடு வரும். ஆனால் அந்த கிறிஸ்துவத்தில் ஒரு நபர் செய்யும் பொழுது அந்த நபரோட முடித்து விடுவார்கள். ஆனால் முஸ்லீம் மட்டும் ஒருத்தர் செஞ்சார்னு வைங்களேன், நான் 7 பெண்களின் வாழ்வை ஏமாற்றிய ஒரு முஸ்லீம் மைனர் அப்படின்னு எடுத்து காட்டுவாங்க. ஏன்? அதோடு இந்த மார்க்கத்தை டேமேஜ் பண்ணணும். இந்த மீடியாக்களும் என்ன செய்கிறார்கள், ஒரு மனிதன் செய்ததை தன் மதத்தோடு ஒப்பிடக்கூடிய வேலை செய்கிறார்கள். இந்த நாட்டில் எந்த உலகத்திலையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா மதத்திலும் உள்ள 4 பேர் இந்த நாசமான வேலை செய்யத்தான் செய்கிறார்கள். அதற்கு இந்த மதங்கள் பொறுப்பாகுமா, இந்த மார்க்கங்கள் பொறுப்பாகுமான்னு கேட்டால் ஒரு காலத்துக்கு பொறுப்பாகாது. புத்தர்களில் கூட தீவிரவாதிகளுக்கு தான் செய்கிறாங்க. புத்த தீவிரவாதிகள் இல்லையா, இருக்க தான் செய்கிறாங்க.
அவர்கள் பல இலங்கையில் இன்னைக்கு பள்ளிவாசலை இடிச்சு நொறுக்கிட்டு இருக்கிறாங்க. பொதுபல சேனா என்று சில அழிச்சாட்டியம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. புத்த தீவிரவாதிகள் இருக்க தான் செய்கிறாங்க. அதே மாதிரி வந்து சீக்கிய தீவிரவாதிகள் இருக்கிறாங்க. அதே மாதிரி வந்து இந்துல வந்து நக்சலைட் என்று ஒரு சமுதாயம் இருக்க தான் செய்யுது. அது தீவிரவாத செயலில் தான் ஈடுபட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அதே மாதிரி வந்து முஸ்லீம்களில் வந்து சில பேர் இப்படி சொல்லிக்கொண்டு மக்களை ஏமாற்றி கொண்டு சில பேர் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்றால் அவர்களை இஸ்லாமியர்கள் ஆதரிக்கிறார்களா? இஸ்லாம் அதற்கு வழிவகை செய்கிறதா என்றால் ஒருபோதும் கிடையாது. பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய சில சூழ்ச்சிகளை அந்த பாகிஸ்தானுக்கு பக்கத்தில் இந்த இந்தியாவில் மேலே காஷ்மீர்லையும் பஞ்சாப்லையும் அந்த மாதிரி இடங்களில் சில வன்முறை செயலை ஈடுபடுத்தி நாட்டை தன்வசம் திசை திருப்பக்கூடிய சில உள்வேலையை செய்கிறான்னா அவன் பாகிஸ்தான் செய்கிறான். பாகிஸ்தான்காரன் செய்கிறதுக்கு இஸ்லாமியன் எப்படி சம்பந்தமாவான்? இஸ்லாமியன் என்ற ஒரே காரணத்திற்காக வேண்டி அவன் பாகிஸ்தானுடைய பினாமி என்று சொல்வது எந்த வகையில் நியாயம்? முதல்ல நாங்கள் பாகிஸ்தானை ஏற்றுக்கொண்டவர்களாக இருக்கணும். இது எங்களுடைய மண்ணாக இருக்கிறது. இந்தியா பாகிஸ்தான் பிரிவினையே நாங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. அந்த அளவுக்கு நாடு ஒன்றாக இருந்தது ஏன் பிரிச்சிங்கன்னு கேட்டுக்கிட்டு இருக்கிறோம். அப்படி இருக்கும்போது இந்த நாட்டில் நாங்கள் வாழ்கிறோம், நாங்கள் இருக்கிறோம், நாங்கள் இந்த சுதந்திரத்துக்கு போராடி இருக்கிறோம். போராடின நாங்கள் தான் இந்த நாட்டுக்குன்னு சொந்தக்காரலாக இருக்கிறோங்கும் போது எங்களுடைய மண்ணாக இருக்க விருப்பப்படுகிற பொழுது எங்களை கொண்டு போய் பாகிஸ்தானில் சேர்க்கறது எந்த வகையில் நியாயம் என்று நம்முடைய பார்வை இருக்கிறது. அப்படி இருக்கிற பொழுது இந்திய நாட்டில் இந்தியா இந்துக்களுக்கே என்ற சித்தாந்தத்தை ஒரு சில பேர் இந்து சமுதாய மக்களிடத்திலிருந்து அந்த நச்சு கருத்துக்களை பரப்பி கொண்டிருக்கிறார்கள். அதன் மூலமாகவும் இஸ்லாமிய சமுதாயத்தில் ஒரு சில பேர் இஸ்லாத்தை தவறாக புரிந்ததன் மூலமாக சகோதரர் கேட்குற மாதிரி புனித போர் என்ற ஒரு தத்துவத்தை தவறாக புரிந்து கொண்டதனால் ஏற்பட்ட சில விளைவுகளாலும் இப்படி செய்து கொண்டிருக்கிறார்கள். இன்னொன்று நம்ம சொல்லிக் கொள்கிறோம், நம்ம நாட்டில் கிட்டத்தட்ட 28க்கும் மேற்பட்ட குண்டுவெடிப்பு 1995 2013 வரைக்கும் நடந்திருக்குதுங்க. அந்த 28க்கும் மேற்பட்ட குண்டுவெடிப்பில் கிட்டத்தட்ட 3 குண்டுவெடிப்புகள் மட்டும்தான் முஸ்லீம்கள் சிலர் செய்திருக்கிறார்கள் என்ற துல்லியமான தகவல்கள் வெளிவந்திருக்கிறதே தவிர மீதமுள்ள 25 குண்டுவெடிப்புகளுக்கும் அது முஸ்லீம்கள் இல்லை என்ற பதிலைத்தான் இன்றைக்கு சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் துல்லியமான ஆதாரங்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறது. ஆனால் அந்த 28 குண்டுவெடிப்புகளுக்கு மேல் அதை நிகழ்த்தியவர்கள் யார் மீது போடப்பட்டிருக்கிற பழி என்றால் இஸ்லாமியர்கள் மேலே. இது ஒரு பக்கம் இருக்கிறது. அதே நேரத்தில் நம்ம இஸ்லாமிய சமுதாயத்தில் ஒரு சில இளைஞர்கள், அதாவது இந்த உலக அளவுலையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சில இளைஞர்கள் என்ன செய்கிறாங்கன்னா புனித போர் என்ற இஸ்லாத்தில் சொல்லப்படுகிற ஒரு கடமையை தவறாக விளங்கியதன் மூலமாக சில காரியத்தில் ஈடுபடலாமே என்று உணர்ச்சிக்கு பலியாகி கொண்டு செல்கிறார்கள். யாருன்னு கேட்டால் இஸ்லாத்தில் வந்து புனித போர் என்ற ஒரு டாபிக் இருக்குதா, அந்த சித்தாந்தம் எதுக்கு சொல்லப்பட்டிருக்குது, ஏன் சொல்லப்பட்டிருக்கு என்பதை விளங்காதவர்கள். ஏன்னா இஸ்லாத்தில் சொல்லப்படுகிறது என்னன்னு கேட்டால் இஸ்லாம் என்பது ஒரு மனிதனுடைய ஆன்மீக வாழ்க்கையை சீர்திருத்தக்கூடிய கருத்துக்களை சொல்கிற மார்க்கம் மட்டும் அல்ல. இந்த உலகத்தில் வாழுகிற பொழுது அவனுடைய உயிர் பாதுகாக்கப்பட்டு உடைமை பாதுகாக்கப்பட்டு அவனுடைய குடும்பம் உயிர் கவசத்தோடு இருக்க வேண்டும் என்பதற்கு சொல்லித்தரப்படுகின்ற ஒரு பாதுகாப்பு பெட்டகமாக இருக்கிறது. இப்போ இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னா, நீங்கள் ஒரு நாட்டின் தலைவராக இருந்தால், ஒரு ஆட்சி தலைவராக இருந்தால் உங்களுக்கு ஒரு சில கடமைகள் இருக்கிறது. இஸ்லாம் ஒவ்வொருவருக்கும் ஒரு கடமைகளை சொல்கிறது. பெற்றோர் பிள்ளைக்கு செய்ய வேண்டிய கடமை, பிள்ளை பெற்றோருக்கு செய்ய வேண்டிய கடமை என்கிற அளவில், குடும்ப தலைவர்கள் செய்ய வேண்டிய கடமைங்கிற அளவில், ஒரு வணிகத்தில் ஒரு வர்த்தகத்தில் கடன் கொடுப்பவரும் கடன் வாங்குபவரும் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்கிற தத்துவத்தை சொல்கிறதோட மனித குலத்திற்கு என்னெல்லாம் இந்த மனிதன் சந்திக்கிறானோ அனைத்தையும் சொல்கிறது. அப்படி சொல்லக்கூடிய இந்த மார்க்கத்தில் நீங்கள் ஒரு ஆட்சியின் கீழ் வாழ்ந்து கொண்டிருப்பீர்களானால் உங்களுக்கு இறைவன் சொன்ன சட்டத்தின் அடிப்படையில் உங்கள் வாழ்க்கையை நடத்தி கொள்ளுங்கள், ஆட்சியாளர்களுக்கும் நல்ல விஷயங்களில் கட்டுப்பட்டு நடந்து கொள்ளுங்கள் என்று இஸ்லாம் சொல்லியிருக்கிறது. அதே மாதிரி நீங்களே ஆட்சி செய்யக்கூடியவர்களாக இருப்பீர்களானால் உங்களுடைய ஆட்சியை முறியடிக்கும் வகையில் ஒருவன் போர் செய்ய வருவானேயானால் அந்த போர்க்களத்தில் இருக்கும் பொழுது நீங்கள் எதிரிகள் வந்தால், உங்களை எதிர்த்து வந்தால் அவனோடு போரிடுங்கள், அவனை வெட்டுங்கள். அப்படி போர்க்களத்தில் அவன் சரணடைந்து விட்டால் அவனை கொலை செய்து விடாதீர்கள், அவனை அழைத்து வந்து விடுங்கள். அவன் பின்வாங்கி ஓடிவிட்டால் அவனை தேடி சென்று கொலை செய்யாதீர்கள், விட்டு விடுங்கள். அவர்களில் பெண்களை கொன்று விடாதீர்கள், சிறுவர்களை கொன்று விடாதீர்கள், அவருடைய குளக்கரைகளை நீர்நிலைகளை நாசமாக்கி விடாதீர்கள் என்றெல்லாம் போர் தர்மங்களை இஸ்லாம் சொல்லுது. ஒரு நாட்டவர்கள் ஆட்சி செஞ்சாங்கன்னா போர் நடப்பது என்பது ஒரு இயல்பு. இப்போ போர் தர்மம் என்பது ஒரு நாட்டில் கண்டிப்பாக பேணப்பட வேண்டும். போர் தர்மம் இல்லைன்னா நாடு உருப்படியாக இருக்காது. இப்போ உதாரணத்துக்கு இந்திய நாட்டில் வந்து காஷ்மீரில் ஒரு பிரச்சனை நடந்துகிட்டு இருக்குது. இப்போ இந்த பிரச்சனைக்கு வந்து இந்திய ராணுவம் வந்து சரியான பதிலடி கொடுங்கன்னு பிரதமர் சொல்கிறாருன்னு சொன்னால் இதை வந்து தீவிரவாதின்னு சொல்லக்கூடாது பிரதமரை. இப்போ தான் உண்மையான இந்தியர்னு சொல்லணும். ஏன்னு கேட்டால் வாய் விட்டு பேசுகிறாரே, தைரியமாக சொல்கிறாரே, கரெக்டு அப்படின்னு நம்ம வந்து அதை சந்தோஷமாக எடுத்துக்கணும்.
இப்படி சொல்லக்கூடிய தத்துவத்தை இஸ்லாம் சொல்கிறது. மனித உயிர்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்றால் சில நச்சுக்கிருமிகளாக இருக்கிற சில உயிர்கள் நசுக்கப்பட வேண்டும். அந்த இடத்தில் சந்தித்தால், ஒரு போர்க்களத்தை சந்திக்கிறோம், போர்க்களத்தை சந்திக்கும் போது பாருங்க, நீங்கள் எல்லாம் சமாதான பேர்வழிகள், எல்லாரும் கைகட்டி வேடிக்கை பார்த்துட்டு வாங்கன்னு சொல்கிறதா புத்திசாலித்தனம்? உங்களை யார் எதிர்த்து போரிடுகிறார்களோ, யார் உங்களை ஊரை விட்டு விரட்டுகிறார்களோ, போர்க்களத்திற்கு தயாராகி விட்டார்களோ, அவர்களை போர்க்களத்தில் சந்தித்தால் இப்பொழுது நீங்கள் அதற்கு பதிலடி கொடுங்கள். இதுதான் இஸ்லாம் சொல்லியிருக்கிறதே தவிர அந்த பதிலடியை கொண்டு வந்து மக்கள் இங்கே செய்கிறது, இங்கே செய்யறதுக்கு நமக்குள்ளே போராக நடக்குது, நமக்குள்ளே சண்டையாக நடந்துக்கிட்டு இருக்குது, நமக்குள்ளே சமாதானம் நல்ல ஒரு உறவும் இருக்கும்போது நமக்கு என்ன போர் என்பது ஒரு ஆட்சி செய்யணும், ஒரு அதிகாரி செய்யணும். ஒரு அதிகாரி ஒரு இராணுவத்தை வச்சு செய்வார், பல படை திரட்டி பல படை பலங்களோடு செய்கிறது தான் போரே தவிர இவர்கள் செய்வது போரே கிடையாது என்பதையும் நம்ம புரிந்து கொண்டால், இஸ்லாத்தில் ஒரு சில இளைஞர்கள் மூளை செலவை செய்யப்பட்டு சில தவறான காரியத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள், அதற்கும் இஸ்லாத்திற்கும் சம்பந்தம் இல்லை என்பதை புரிந்து கொண்டால் இது போன்ற எந்த விதமான கசப்புணர்வு வராது. அது மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா உலக அளவில் இப்போ அமெரிக்கா, ஆப்கானிஸ்தான் இந்த பிரச்சனையை பார்க்குறது, இவங்க புனித போர் செய்து கொண்டிருக்கிறார்கள். நம்ம சொல்லுவோமா அமெரிக்கா செய்கிறது தப்பு, ஆப்கானிஸ்தான் செய்கிறது தப்பு? ஒசாமா பின் லாடன் என்பது இஸ்லாத்தினுடைய பிரதிநிதியா? அவரும் இந்த நாட்டை காப்பாற்றிக்கிறதுக்காக வேண்டி சண்டை பிடிக்கிறாரு, அவர் சண்டை பிடிச்சி மடிந்தார். அமெரிக்கா ஒபாமா செய்யக்கூடியது என்பது பெரிய தியாகமா? அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய வளத்தை சேகரிப்பதற்காகவும் வளர்த்து கொள்வதற்காகவும் எந்த நாடு கிடைச்சாலும் அழிக்கிறது அவங்களுடைய வேலை. பயங்கரவாத செயல்களை அவங்க பெரிய அளவில் செய்கிறாங்க, ஆப்கானிஸ்தான் சின்ன அளவில் செய்யுது, அவ்வளவுதானே தவிர இவர்கள் ரெண்டு பேருமே நல்லவர்கள் கிடையாது. அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் ஆப்கானிஸ்தான் தாக்குனாங்க, அங்கே நல்ல இயற்கை வளங்கள் இருக்கிறது, எண்ணெய் வளம் இருக்கிறது. அது ஈராக்கில் தாக்குனாங்க, எண்ணெய் வளம் இருக்கிறது. ஈரானில் இப்போ போட்டி போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க, இப்போ பல அரபு வளைகுடா நாடுகளில் ஆட்சி அமைக்கிறதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அதே நேரத்தில் பாலஸ்தீனத்துக்கு பக்கத்தில் சில ஆண்டுகளுக்கு முன்னாடி இஸ்ரேல் என்று மேப்லே கிடையாது, ஒரு நாட்டை உற்பத்தி பண்ணாங்க, அதை வைத்து பாலஸ்தீனத்தை அழிக்கிறதுக்கான வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போது எல்லா நாடுகளையும் ஊடுருவி ஜப்பானில் அந்த ஹிரோஷிமா நாகசாகி எல்லாம் நாசமாக்கி இன்று வரைக்கும் பிறக்கிற குழந்தை ஊனப்பிறவிகளாக பிறந்து கொண்டிருக்கிற அளவிற்கு ஆக்கி வைத்திருக்கிறார்கள். அப்போ இந்த அளவிற்கு உலக பயங்கரவாதத்தை கட்டவிழ்த்து செய்து கொண்டிருக்கக்கூடிய அமெரிக்கா தன் நாட்டின் வளத்திற்கு செய்து கொண்டிருக்கிறார்களே தவிர அது ஒரு வகையான ஒரு எண்ணத்தில் ஓடிக்கிட்டு இருக்குது. அதற்கு பதிலடி கொடுக்குறங்கிற பேரில் ஆப்கானிஸ்தான் செய்யும் பொழுது, ஆப்கானிஸ்தானில் இருக்கிற இந்த ஒசாமாவும் ஒரு காலத்தில் அமெரிக்காவோடு இருந்தது தானே. அப்போ இவர்கள் செய்வதெல்லாம் இஸ்லாத்திற்கு சம்பந்தம் இருக்கான? இஸ்லாத்துக்கு சம்பந்தம் இல்லை. இவர்கள் செய்வதும் பயங்கரவாதம், ஒசாமா பின் லாடன் செய்ததும் பயங்கரவாதம். அப்படி என்பதை நாம் புரிந்து கொண்டால் இஸ்லாமிய மார்க்கத்தோடு இவர்கள் அதை சொல்லி சில இளைஞர்களை மூளைச்சலவை செய்வதற்காக வேண்டி அதை பயன்படுத்துகிறார்கள் தவிர இஸ்லாத்திற்கும் இவர்கள் செய்யக்கூடிய இந்த தன்னுடைய எல்லை பாதுகாப்புக்காக, தன் பகுதிகளை பாதுகாப்பதற்காக, தன்னுடைய சில தேவைகளை நிறைவேற்றிக் கொள்வதற்காக செய்யக்கூடிய எந்த ஒரு செயலும் புனித போர் ஆகாது என்பதையும் நாம் புரிந்து கொண்டால் இது போன்ற அந்த மாற்று கருத்துகள் குழப்பங்களுக்கு இடம் வகை செய்யாமல் நம்ம காத்துக்கொள்ளலாம். இதற்கும் இஸ்லாமியர்களுக்கும் முஸ்லீம்களுக்கும் எல்லா அளவும் சம்பந்தம் கிடையாது என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும்.